மீண்டுமாக உங்களை சந்திப்புல சந்தோஷப்படுறேன் நானு. ஊழியத்துலதானே வரும் சவால்கள். ஊழியம் செய்யலையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் யாரை எப்ப ஒழித்து கொண்டு வருவாருன்னு சொல்ல முடியாது. ஆமோஸ் ஆடு மேய்க்கிறவனாயும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனாய் இருந்தார். ஆனா ஆண்டவர் அவரை அழைத்து தீர்க்கதரிசியா பயன்படுத்தினார். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் கருத்தா ஜெபிச்சிட்டு இருந்தார். ஆண்டவர் அவர் அழைத்து தீர்க்கதரிசியாக பயன்படுத்தினார். பவுலுக்கு தெரியாது, அவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னு தெரியாது. ஊழியம் செய்யறவங்களை எதிர்த்து நின்றுட்டு இருந்தாரு. ஆனா தமஸ்குக்கு போற வழியில அவர் ஆண்டவர் அவரை எதிர்கொண்டு, நான் உன்னை கற்பதுல முன்னாடியே நான் உன்னை ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டேன்னு அனனியா மூலமா பேசுறார். இப்போல ஆண்டவர் யாரை எடுத்து பயன்படுத்துவார்னே தெரியாது. எரேமியாவுக்கு சொல்றாரு, சிறு பிராயத்திலேயே உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஒரு கற்பத்திலே உருவாக்கும் முன்னே நான் தெரிந்து கொண்டேன் என்றார். சாமுவேல 5 வயசுலயே தீர்க்கதரிசியாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். மோசைக்கு தெரியாது அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா வர போறாருன்னு தெரியாது. அவர் சாதாரணமா அரண்மனையில வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் அவரை ஊழியத்துக்குன்னு தெரிந்தெடுத்து 80வது வயசுல அவரை ஊழியத்துல கொண்டாந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அப்படி போல யாரை எப்படி பயன்படுத்துவாருன்னு நம்ம சொல்லவே முடியாது. நிறைய பேரு நம்ம பைபிள் ஸ்டடி எடுக்கிறத காட்டிலும், இதை அட்டன் பண்றவங்களை காட்டிலும் எடுத்து நான் யூடியூப்ல போடும்போது அநேகர் பாக்குறாங்க. நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. 2013 பரிசுத்தாவின் வரங்களை குறித்து முதலாக எடுத்தது இன்னைக்கு வரைக்கும் பிரயோஜனமா இருக்கு. அது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எப்போ எடுத்ததெல்லாம் பார்த்துட்டு எங்கிருந்தோ போன் பண்றாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு. அதனாலதான் ரெக்கார்ட் பண்ணணும்ன்றதுல நம்ம கவனமா இருக்க வேண்டி இருக்குது. இப்ப யோசிப்பு பாத்தீங்கன்னா 17 வயசு வரைக்கும் ஒரு ஆர்டினரி லைஃப் தான். சாதாரணமா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அவங்க சகோதரர்களை சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. 17 வயசுல அவருக்கு சொப்பனம் வரும்போது தான் தெரியுது அவர் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்ன்றத. போல ஆண்டவர் யாரை எப்ப கொண்டு வருவார்னே தெரியாது. ஏசாயா சாதாரணமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தார். திடீர்னு அவர் ஒரு பரலோகத்தின் தரிசனத்தை பாக்குறாரு. பார்த்த பிறகுதான் ஆண்டவர் என் நிமித்தமா நான் யார் அனுப்பும்போது என்னையான கூப்பிட்டு வராரு. அப்ப ஆண்டவர் யாரையும் எடுத்து பயன்படுத்துவார், எப்படியும் பயன்படுத்துவார், எந்த நேரத்திலையும் பயன்படுத்துவார். நிறைய பேருக்கு அந்த வாஞ்சை இருந்துகிட்டே இருக்கும். இது 2வது நான் சொல்றது, நிறைய பேருக்கு அந்த வாஞ்சை இருந்துகிட்டே இருக்கும். வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு போகணும், பிசினஸ் விட்டுட்டு ஊழியத்துக்கு போகணும்ன்ற அந்த அர்ஜி இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. சோ அது ஒரு அடையாளம். இன்னும் நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, நம்ம ஃபேமிலி கமிட்மெண்ட்னால இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஊழியத்துக்கு வரேன் உட்கார்ந்துருப்பாங்க. இதுல இன்னொரு கடைசியா ஒரு கூட்டம் இருக்கு, இன்னும் நிறைய இருக்குது, சுருக்கமா சொல்றேன். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருப்பாரு, அவங்க பெற்றோரும் அதை அனுமதிச்சிருப்பாங்க. திருமணம் பண்ண பிறகு மனைவி அதை ஏற்றுக்கொண்டு பைபிள் காலேஜ்ல எல்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனா சில கமிட்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, திரும்பி ஊழியத்துக்கு வரமாட்டாங்க. இப்படி அநேகர் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அழைப்பு இல்லாமலே ஊழியம் செய்யணும்ன்ற வாஞ்சியோடு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஊழிய அழைப்பு இருந்துமே வர முடியாம போயிடுறவங்க இருக்காங்க. பின்னாடி அவங்க வரணும்னு நினைச்சப்பட முடியாது. அப்படி நிறைய பேரோட வாழ்க்கையை நான் பாக்குறேன். அவங்க நம்ம செட்டில் ஆயிக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க விசுவாச வாழ்க்கைக்கு தயாராக இல்லை. ஃபெய்த் லைஃப் கூட வரணும். மினிஸ்ட்ரி அப்படின்னாலே, ஊழியம்னாலே என்ன சொல்றாரு ஆண்டவர், கலப்பின் மேல் கை வச்சுட்டு திரும்பி பார்க்காத, இவன் தாயாவது தகப்பனையாவது விடாம என் முன்னாடி வர முடியாது, சீசன் இருக்க முடியாதுன்ட்டார். உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகணும். சாக்ரிஃபைஸ் லைஃப், அது தியாகம் பண்ண வாழ்க்கை. அது இன்னொன்னு சொல்லணும்னா, நமக்காக வாழாம இயேசுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஊழியத்துடைய வாழ்க்கை, ஊழியக்காரனுடைய வாழ்க்கை. அதுதான். அப்ப சரி வந்துட்டோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. நான் நிறைய போகும்போது எல்லாத்துக்குமே இதெல்லாம் நம்ம போக போக இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், மெடிடேட் பண்ணுவோம்.
வந்துட்டா ஊழியத்துக்கு வந்துட்டா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, ஊழியத்துல வந்துட்டா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை பயன்படுத்துவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கதான் காரியம் இருக்குது. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யோசிப்பு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு 17 வயசுல சொப்பனம் வருது. நிறைய சொப்பனங்கள் வந்திருக்கும் அவருக்கு. அவருக்கு நிறைய ட்ரெயின் பண்ணியிருப்பாரு ஆண்டவர். நிறைய ட்ரீம் சொல்லுங்க. அது ஒரு ட்ரீம் வரும்போது என்னை உயர்த்த போறாரு, என்னை ஆண்டவர் பயன்படுத்த போறாருன்னு உடனே God is going to elevate meன்னு சொல்லும் போது உடனே ஏத்துக்கிடல, சகோதரர்கள் ஏத்துக்கொள்ளல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாவீதுக்கு அந்த எண்ணம்லாம் இல்லை. அவரு ராஜாவாகணும்ன்ற கனவு கூட கண்டிருக்க மாட்டார். அவர் எங்கேயோ ஒரு மூலையில ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். உங்க அண்ணன்மாரெல்லாம் இராணுவத்துல இருக்கிறாங்க. ஆனா இவரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். அவரை ஆண்ட பிக்சர்ல கொண்டு வர்றார். சாமுவேல் சொல்றாரு, உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அடுத்த ராஜா நீதான். சகோதரர்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஏன்னா சகோதரர்கள் முன்னாடிதான் அவர் அபிஷேகம் பண்றாரு. நெக்ஸ்ட் கிங், அடுத்த ராஜா, சவுலுக்கு அடுத்து நீதான் ராஜா. சவுல் கீழ்ப்படியல கர்த்தருக்கு, அதனால உன்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி தாவீத சொன்ன பிறகும் சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளல. எப்படி யோசேப்பு அவர் சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளலையோ, தாவீதையும் அவர் சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளல. அதே மாதிரி மோசேயை ஒரு கூட்டம் எதிர்த்து நிக்குது, கோராகின் கூட்டம். ஒரு லேவியனாக இருக்கிறவன் அவன் தான் ஆசாரியனை வரணும். அப்ப கோராகு கூட்டம் என்ன சொல்லுது, நாங்களும் லேவியன் தானே, நான் ஏன் ஆசாரியனை வரக்கூடாது, நீதான் ஆசாரியனை இருக்கணுமா? அங்கே மோசைக்கு எதிர்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சவுல ராஜாவாக எடுக்கும் பொழுதும் ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளல, அவரை ஒரு கூட்டம் எதிர்த்து நின்றுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தானியேலுக்கு சாஸ்திரிகளும் ஞானிகள் எதிர்த்து நிக்கிறாங்க. சாஸ்திரிகள், ஞானிகள், மந்திரவாதிகள் எல்லாம் ஒரு கூட்டம் ஏத்து நிக்குது. யோசேப்புக்கு ஏத்து நின்றுச்சு, மோசைக்கு ஏத்து நின்றுச்சு. கடைசி பாத்தீங்கன்னா நீங்க மொர்தேகாய்க்கு ஆமான் எதிர்த்து நிக்கிறான், உக்கிரமா எதிர்த்து நிக்கிறான். மாதிரி இயேசு கிறிஸ்துக்கு சதிசேயர், பரிசேயர், ஒரு சொந்த ஊர் நாசரேத்து ஊர் ஜனங்க எல்லாரும் ஏத்து நிக்கிறாங்க. இவன் தச்சனுடைய குமாரன் தானே, இவன் எப்படி தேவகுமாரனானோ, இவன் எப்படி ஆண்டவராக முடியும், இவன் பிசாசுகளின் தலைவன், பெயர் சேர்ப்படும். இப்படி எதிர்ப்புகள் இருக்குது. இப்ப யோசிப்பு பாத்தீங்கன்னா அதிகாரம் 37ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இஸ்ரவேலின் முதிர் வயதிலே, அதாவது யாக்கோபுக்கு இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசிப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரையும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். நல்லா அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் நல்லா பண்ணனான்றதான் அது. ஆனா 4வது வசனத்துல அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் இருக்குது. அடுத்த 5வது வசனம், யோசிப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான், அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். முதல்ல தகப்பன் தங்கள் எல்லார காட்டிலும் யோசிப்பை நேசிக்கிறான்னு சொல்லி பகைக்கிறாங்க. அடுத்து இந்த சொப்பனத்தை சொன்ன உடனே அதிகமாக பகைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8வது வசனம், அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து 2வது சொப்பனம் சொல்றாரு. அந்த 2வது சொப்பனத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகள் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். முதல்ல பகைத்தார்கள் இருக்குது 4வது வசனத்துல. 5வது வசனத்துல இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள்னு, அடுத்து 8வது வசனத்துல இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஏற்றுக்கொள்ளல. மோசேவும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல. மோசே லீடரா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்க்க போறோம். அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா 10வது வசனத்துல யாக்கோபு ஏற்றுக்கொள்ளல. அவன் தகப்பன் பாருங்க, நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். தகப்பனை ஏற்றுக்கொள்ளல. அடுத்து 18வது வசனம், அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி, எப்படி போயிட்டாங்க பாருங்க, கொலை செய்யலான்ற அளவுக்கு வந்துட்டாங்க. எவ்வளவு பகைக்கிறாங்கன்னு பார்த்தோம். ஆனா எந்த அளவுக்கு பகலாம், கொலை செய்யற அளவுக்கு வந்துட்டாங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான். 19வது வசனத்துல ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான், the man of dreams. பரியாசம் பண்றானுங்க, கேலி பண்றானுங்க.
அப்ப 20வது வசனத்தை சொல்ல பாருங்க, நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றை அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். எப்படி பாருங்க, ஒரு நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டாலும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா 23, 24, 25 யோசிப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசிப்பு உடுத்திக் கொண்டிருந்தா பலவர்ண அங்கேயே அவர்கள் கணற்றி பாருங்க, எப்படி பாருங்க கொலை செய்யும் முன்னாடி இவனுக்கு என்ன ஸ்பெஷலான கவனிப்பு, அதை முதல்ல உறிஞ்சி போடுறான்னு சொல்லிட்டு அந்த பலவர்ண வங்கி என்ன பண்ணிட்டானுங்க, உறிஞ்சி போட்டு கலற்றி 24வது வசனம், அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. எவ்வளவு அதை யோசித்து பார்க்கணும், கண்ணு முன்னால் நடக்கிற மாதிரி எந்த அளவுக்கு அவரை வெறுக்கிறாங்க பாருங்க. அந்த அந்த ஒரு வயத்தை போறார், தன் சகோதரர்கள்ல ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார்ன்ற சந்தோஷம் அவங்களுக்கு இல்லை. சந்தோஷம் இல்லை. கர்த்தர் பார்வை நம்ம சகோதரர்கள் ஒருவன் மேல விழுந்திருக்கேன், நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தெரிஞ்செடுத்திருக்கிறார்ன்ற அந்த எண்ணம்லாம் அவங்களுக்கு இல்லை. 28வது வசனம், அந்த வர்த்தகரான மீதியானே கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவன் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். ஃபுல் ஹிஸ்டரி பார்க்க போறது இல்ல, எதிர்த்து நிக்கிறாங்க அவங்க சகோதரர்கள். அதே மாதிரி தாவீது பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28வது வசனம், அந்த மனுஷனோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதே அவன் இப்ப அதாவது எந்த இடம் கிடைக்குன்னா கோலியாத்தை அட்டாக் பண்ண போறார் ஆண்டவர். தாவீதை கொண்டு போய் தான் அதை செய்ய போறார், கோலியாத்தை வீழ்த்த போறார். சவுலுடைய இராணுவத்தால முடியாது, 40 நாட்கள் நிக்கிறான். அவனை ஒரு இராணுவத்தால, சவுல் ராணுவம் மட்டும் இல்லை, அவன் சப்போர்ட் பண்ணி நிறைய கண்ட்ரிஸ்ல வந்திருந்தாங்க, நிறைய நாடுகள் இருந்து ராணுவம் வந்திருந்தது. இவங்க யாராலையும் கோலியாத்தை எதிர்த்து நிக்க முடியல, அவனை வீழ்த்த முடியல. அப்பதான் தாவீது வரா. தாவீது சின்ன பையன், ஒரு 15, 16 வயசு பையன் வரான். அவன் பாருங்க, அது 17ஆம் வசனம், 1 சாமுவேல் 17 பாருங்க. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிரையும் இந்த 10 அப்பங்களை எடுத்துக்கொண்டு பாளையத்தில் உன் சகோதரத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டைகளை 1000 பேருக்கு அதிபர் இடத்தில் கொடுத்து உன் சகோதரர்கள் சுகமாயித்தர விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். இது ஏதோ ஒரு மரக்கால் வறுத்த பயிரையும் 10 அப்பத்தையும் கொடுக்கறது காரியம் கிடையாது. இது கொடுத்துட்டு வான்னு போகும்போதுதான் அங்கதான் கோலியத்தை ஆண்டவர் எதிர்கொள்ள போறார் தாவீதை வச்சு. ஆனா இந்த சகோதரர்கள் பாருங்க, அவங்க கண்ணு முன்னாடிதான் சாமுவேல் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்ன்றத கண்ட சகோதரர்கள். 28வது வசனம், அந்த மனுஷனுடைய அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகி எலியாப் கேட்ட போது அவன் தாவீது மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். எப்படி ஏத்து நிக்கிறாங்க பாருங்க. இவனை கொண்டுதான் ஒருவேளை அதை அடிக்க போறாரோன்னா அந்த யோசனை அவனுக்கு வரல. அடுத்த ராஜான்னு சொன்னாரு ஆண்டவர் சாமுவேல் மூலமா, அந்த எண்ணம்லாம் இல்லை. இப்ப இவனை யார் நீ இவ்வளவு துணிகரமா வந்திருக்கிற, நீ ஆடு மேய்க்க வந்த, ஆடுகளை விட்டுட்டு இங்க எல்லாம் வந்தேன்றானு. தாவீது அவங்க ஏற்றுக்கொள்ளல, ஒரு ராஜாவாக இவங்களால பார்க்க முடியல. இந்த உலகம் அப்படிதான் இருக்கும். இது நமக்கு தீர்க்க தரிசன வார்த்தை. ஆண்டவர் ஏத்துக்கிட்டாருன்னா உடனே ஜனங்கள் ஏத்துக்குவாங்கன்னு கிடையாது. ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முதலாவது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதுக்கப்புறம் எதிர்த்து நிற்பாங்க, புறக்கணிப்பாங்க. அரசியல், பயங்கரமான அரசியல் நடக்கும். இதெல்லாம் இருக்கு. அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம. அடுத்து பாருங்க 18ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனத்துல பாத்தீங்கன்னா தாவீதை ஜனங்கள் கொண்டாடுறாங்க. கோலியாத்தை வீழ்த்திட்டான், நம்மளை காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லி யாரும் பாடி கொண்டாடுறாங்க. அதை சவுலால முடியல. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள்.
சவுல் 1000 பேர் தான் கொண்டாடினா, தாவீது கொன்னது 10,000 பேர்னு சொல்லி அவங்க ஆளுநரை கேட்ட உடனே அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோட சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல், ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கொல்றதுக்கு முயற்சி பண்றான். சவுல் ஏற்றுக்கொள்ளல. கர்த்தர் தன்னை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார். ஆனா தாவீதை ஏற்றுக்கொண்டதை சவுலால ஏற்றுக்கொள்ள முடியல. அடுத்து 19ஆம் அதிகாரம் 9-10 பாருங்க. 19ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாதாவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோட சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதுனாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். திரும்ப திரும்ப சவுல் தாவீதை கொல்றதுக்கு பாக்குறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சவுல் ராஜாவாகும் போது என்ன நடந்தது பாருங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனால் நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காதுகளாலும் இருந்தான். சவுலை ஏத்துக்கொள்ளல. சவுலை ஜனங்கள் ஏத்துக்கொள்ளல. அதே 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவிற்கு போறேன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷனை நாங்கள் கொன்று கொடும்படிக்கு ஒப்புக் கொடுங்கள் என்றார்கள். அப்போ ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளல, சவுலை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளல. இது நமக்கு பாடம். நம்மளை ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டாரு அப்படின்னு உடனே ஜனங்க ஏற்றுக்கொள்வாங்க இல்ல, ஜனங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்ன்றதான் சொல்றாரு. இதெல்லாம் சவால். மொர்தெகாய்க்காரி நமக்கு தெரியும். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாதை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கைவிடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வரின் ராஜ்யம் என்றும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதர் எல்லாரையும் சங்கரிக்க அவன் வகை தேடினான். எந்த அளவுக்கு பகை பாருங்க. மொர்தெகாய் தன்னை வணங்கலன்றது இல்ல, மொர்தெகாய் விடல, அவன் ஊதனவன். அந்த யூத ஜனம் மொத்தத்தையும் காலி பண்ணணும்னு நினைக்கிறான். 5ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். எப்படி இருக்கு பாருங்க. அது 13-14 வசனத்துல. ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசல் உட்கார்ந்து இருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை என்றான். ராணி இவனை மட்டும் விருந்துக்கு அழைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றான். இந்த மொர்தெகாயை நினைக்கும் போது இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்றான். அப்பொழுது அவன் மனைவியாக சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு முறம் செய்யப்பட வேண்டும். அதிலே மொர்தெகாயை தூக்கு போடும்படி நாளை தானே நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். பின்பு சந்தோஷமாய் ராஜாவினுடைய விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதனால் தூக்கு மரத்தை செய்வித்தான். 50 முழ உயரம்னா பாருங்க எவ்வளவு. ஒரு 5 மாடி உயரத்துக்கு ஒரு தூக்கு மரத்தை வச்சு அதுல போய் தூக்கு போட வச்சிடணும் மொர்தெகாயின். அந்த அளவுக்கு ஆமான் எதிர்த்து நிக்கிறான். மொர்தெகாய் ஆண்டவருடைய சேனாபதி, ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். ஆனா இப்படிதான் இருக்கும் ஊழியம்னா. அதுதான் ஊழியம். உடனே அப்படியே நம்மள போவோம், அப்படியே பிரசங்கம் பண்ணுவோம், எல்லாரும் கேட்பாங்க அப்படின்றதான் இல்ல, கிடையாது. பயங்கர எதிர்ப்புகள் இருக்கும், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே மாதிரி தானியேல் பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் அந்த வசனம் எந்த வசனத்துல இருந்து ஆண்டவர் பேசினாரு அப்படின்னு தெரிகிறதுக்காக அந்த வசனத்தை வாசி காமிக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எதுக்காக நான் வசனங்களை சொல்றேன்னா, எப்பவுமே வசனத்தை சொல்லி சொல்லி பேசி பழகணும். நீங்க பிரசங்கம் பண்றதா இருக்கட்டும், ஜபிக்கிறதா இருக்கட்டும், கவுன்சில் பண்றதா இருக்கட்டும், ப்ராஃபஸி சொல்றதா இருக்கட்டும்,
வசனத்தை சொல்லி 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 பேசி பழகிட்டீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது. இந்த 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 வேதத்தின் இந்த பகுதியிலிருந்து எனக்கு கர்த்தர் சொன்னார் உங்களை குறித்து நீங்க சொல்லி பழகிட்டீங்கன்னா உங்களை யாரால அசைக்க முடியாது, உங்களை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. இதுக்கு யார் முன்னுதாரணம்னா இயேசு கிறிஸ்து தான். அவரே சாத்தானோட பேசும்போது வசனத்தை வச்சுதான் நிக்கிறாரு. சாத்தான் சொல்றான் இப்படி எழுதியிருக்கிறதேன் போது அது அந்த கான்டெக்ட்ல நான் சொல்லலப்பா, நான் எந்த நோக்கத்தோடு சொன்னேன்னு தெரியுமான்னு சொல்றாரு. ஏன்னா இப்படித்தான் உனக்கு எதிர்த்து வந்து நிற்பாங்கன்றதுக்காக சொல்றாரு. அதனால எப்பவுமே நீங்க உங்களுக்கு ஒரு ப்ரே பண்றீங்க, நீங்க அதிகாலையில இருட்டுல உட்கார்ந்து நீங்க ஃபேமிலியா ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கு வசனம் வருது. ஆனா அது ஏசாயால இருக்குன்னு தெரியுது, எரேமியால இருக்குன்னு தெரியுதா, எரேமியால இருக்குதா ஏசாயால இருக்குதான்னு தெரியல. அப்ப எந்த அதிகாரம்னு தெரியல, ஆனா தெரியுது வசனம் வருது உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க இம்மிடியேட்டா அதை வந்து என்னன்னா நீங்க லைட்டை போட்டு அந்த வசனத்தை எழுதிக்கிடணும். ஏசாயா 54:10 அப்படின்னா ஏசாயா 54:10, எரேமியா 29:11னா எரேமியா 29:11 நல்லா பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த தடவை என்ன பண்ணுங்க, அடுத்துன்னா அன்னைக்கே ராத்திரி ஜெபம் பண்ணாலும் அடுத்த நாள் காலையில ஜெபம் பண்ணும்போது அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஏவுறாரா இல்லையா அப்படிலாம் பார்க்காதீங்க. ஏன்னா அந்த ஏவுதல் ஏற்கனவே உங்களுக்கு உண்டாயிருச்சு. அப்ப ஏசாயா 54:10 எரேமியா 29:11 இப்படி சொல்லி இருக்கிறீரே, இந்த வசனம் முழு வசனத்துக்கு சொல்லி பழகுங்க. இல்லைன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா எரேமியா 29:11 ஞாபகம் இருக்கும், வசனம் உங்களுக்கு வராது. அதனால ஏசாயா 54:10 அது என்ன வசனம், முழு வசனமும் சொல்லி ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நீங்க எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி பழகுனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அப்படியே உள்ள ஸ்டோர் ஆகும். உங்களுடைய ஆழ் மனசுல உங்களுடைய ஆவியில அப்படியே எல்லாம் ஸ்டோர் ஆகும். இது என்ன ஆகும்னா நீங்க பிரசங்கம் பண்ணும்போது இல்ல யாருக்காவது ஒரு ஆலோசனை சொல்லும் போது இல்ல ஒரு இடத்துல போய் ஜெபிக்க சொல்லும் போது இது ப்ராஃபஸியா வரும். இந்த வசனத்தை சொல்லும் போது அநேகருக்கு தொடப்படுவாங்க. வசனத்தை சொல்லி சொல்லி பழகுங்க. தானியேலை குறித்த காரியம் தானியேல் 6:4 வசனம், அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். பாருங்க, ராஜா உயர்த்த தானியேலை வைக்க அவங்க எதிரிகள் ஆகுறாங்க எல்லாருமே. அதை ஏற்றுக்கொள்ளல அவங்க எப்படியாவது குற்றப்படுத்தணும்னு பாக்குறாங்க. ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படலை. உண்மை உள்ளவனாக தானியேல், அவர் எப்படி குற்றப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியல. அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறு ஒன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். வேற எந்த விஷயத்திலையும் பிடிக்க முடியாது தானியேல. அவன் வணங்குகிற தெய்வத்துல தான் நம்ம அந்த காரியத்துலதான் நம்ம பிடிக்க முடியும்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இப்படிதான் நம்ம அட்ராக்ட் பண்ண பார்ப்பாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அது பாருங்க 7வது வசனம், எவனாகிலும் 30 நாள் வரையும் ராஜாவாகி உண்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனை நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் தெவியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எப்படி பண்றாங்க பாருங்க. 30 நாள் டைம், உண்மை தவிர வேற யார்ட்டையும் போய் கேட்கக்கூடாது. ராஜா உண்மையிட்ட தான் விண்ணப்பம் பண்ணணும். அவர் எப்படி பிடிக்கிறாங்க, இவர் அவருடைய தெய்வத்தை வணங்குவாரு, கர்த்தரை வணங்குவாரு, இவர் பிடிக்கணும்ன்றதுக்கு ஒரு பிளான் பண்றாங்க. சிங்க கேவில போட்டுறாதான் பனிஷ்மெண்ட். 13வது வசனத்துல, அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உண்மையும் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் அறியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். எப்படி பிடிக்கிறாங்க பாருங்க. இப்படித்தான் நமக்கும் எதிர்ப்புகள் வரும். நமக்கு இப்படிதான் எதிர்ப்புகள் வரும். அதுதான் காமிக்கிறார். இதெல்லாம் திஷ்டாந்தமாக இருக்குது. நான் ஆண்டவர் சொன்னதை அப்படியே நான் எழுதியிருக்கிறேன். நான் அப்படியே படிச்சுட்டே வரேன். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதனால் ஜனங்கள் நம்ம ஏற்றுக்கொள்வார் என்று நாம் முடிவெடுத்து விடக் கூடாது. ஏசாயா 6:9-10 ஆண்டவர் சொல்றாரு,
இந்த ஜனங்கள் தங்கள் கண்கள் இருந்தும் காணாமல், காதுகள் இருந்து கேளாமல், இருதயத்தால உணராமலும் இருப்பார்கள் அப்படின்றார். ஏசாயிட்ட சொல்றாரு, இப்படி இருப்பாங்கன்றாரு. இதை ப்ராபஸியா சொல்லிட்டுதான் இருப்பாங்க. ஏன்னா பின்னாடி நமக்காக சொல்றாரு. அதே இயேசு கிறிஸ்து மத்தேயு 13:15 சொல்றாரு. ஆண்டவரே சொல்றாரு, ஆண்டவர்களையும் செய்யும் போது சொல்றாரு இயேசு கிறிஸ்து, இந்த ஜனங்கள் தங்கள் கண்கள் இருந்தும் காணாம, காது இருந்தும் கேளாம, இருதயத்தால உணராமலும் இருப்பார்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். நான் சொல்லியிருக்கிற ஏசாயா மூலம் ஏற்கனவே. பின்னாடி பவுல் சொல்றாரு அப்போஸ்தலர் 28 26 27 சிலர் ஏற்றுக்கொண்டாங்க பவுல் சொன்னத, சிலர் ஏற்றுக்கொள்ளல. அப்பதான் பவுல் சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறானே, இவங்க கண் இருந்தும் காணாம, காது இருந்து கேளாம, இருதயத்தால உணராமல் இருப்பார்கள் என்று நன்றாய் சொல்லி இருக்கிறானே. கண் இருந்தும் அவங்க எல்லாம் தெரியும், நீ நம்ம சொல்ற சத்தியம் தான் தெரியும், ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம சொல்லியிருப்போம் ஒரு காரியத்துக்காக, நீங்க ப்ராபஸி சொல்லியிருப்பீங்க, தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பீங்க, அவங்களுக்கு நடக்கும், ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதெல்லாம் தாங்கிக் கொள்ளத்தக்கதான இருதயம் நமக்கு வேணும். ஒரு சகோதரனுக்கு ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில வந்தாங்க. அவங்க கூடல போகும்போது ஒரு சகோதரி வந்தாங்க, அவருடைய மனைவி வந்து நான் பேசுறதை கேட்டுட்டு என்கிட்ட வந்து கடைசி வந்து ஜெபிக்க வந்தாங்க. மிகுந்த கஷ்டம், பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில வாழ்வா சாவான்ற ஸ்டேஜ்ல வந்தாங்க. அப்ப நான் வந்து அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு நான் வந்துட்டேன். நான் இன்னொரு இடத்துல நடந்த கூட்டம் இல்லை. அந்த சகோதரி என்ன பண்ணாங்க, வீடு தேடி வந்தாங்க. வீடு தேடி வந்து எல்லாம் சொல்லும் போது, அப்ப அவங்க ஹஸ்பண்ட் அவர் வரவுக்கு மீறி செலவுக்கு போய், ஒரு வேலையில அவன் இன்னொரு வேலை, அந்த வேலையில இந்த வேலை போய், அந்த வேலை போய், எந்த வேலையும் சரியா செய்ய முடியாம போய், ஆனா கடன் மேல கடன் போய் மிகுந்த கஷ்டம், இதுல இருந்து வெளியே வர முடியாதுன்ற மாதிரி சூழ்நிலை. 2 பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நான் வந்து ஜெபிச்சேன். ஜெபிச்ச உடனே தொடர்ந்து என்ன பண்ணாருன்னா, எங்க கூட்டத்துக்கு வர ஆரம்பிச்சாரு, பைபிள் ஸ்டடிக்கு வர ஆரம்பிச்சாரு. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஜெபிக்க அவருக்கு ஆண்டவர் அநேக வாசல்களை திறந்தார். நல்ல வேலைக்கு போனார். அதுல இருந்து இன்னொரு நல்ல வேலைக்கு போனார். நல்ல வருமானம், நல்ல பிள்ளைகளை படிக்க வச்சு நல்ல பெரிய அற்புதம் நடந்தது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா, ஒரு பத்திரிகை எங்க வீட்டுக்கு வருது, இன்னொரு ஊழியத்துறை பத்திரிகை. அதுல பார்த்தா அந்த ஊழியக்காரரோட சேர்ந்து போட்டோ போட்டு, அவர் ஜெபிச்சுதான் எனக்கு அற்புதம் நடந்ததுன்னு போட்டார். இதான் எனக்கு முதல் சம்பவம். இப்ப நம்ம வந்து நம்மளை வந்து அசட்டை பண்ணப்படுவோம். அவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்து வெளியே வந்தாரு, நம்ம கூடயே வந்து ஜெபிச்சாரு. அந்த இதே இல்லாம அவரு ஜெபிச்சுதான் எனக்கு அற்புதம் நடந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா, டிவியில பார்த்தேன், இதே மாதிரி ஒருத்தருக்கு அற்புதம் நடந்தது. அவரு இன்னொரு பிரபலமான ஊழியக்காரர், தமிழ்நாட்டிலே பிரபலமான ஊழியக்காரர், ஒரு பிரபலமான ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர்கிட்ட அவர் இன்டர்வியூ பண்றாரு. இவர் சொல்றாரு, நீங்க ஜெபிச்சுதான் எனக்கு அற்புதம் நடந்ததுன்றார். அதுதான் முதல் சந்திப்பே அந்த ஊழியக்காரரோட. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுன்னு சொல்றேன். நான் யாரையும் குறை சொல்லவும் இல்லை, என்னை நான் உயர்த்தியும் பேசல. இதெல்லாம் தாங்கத்தக்கதான இருதயம் நமக்கு வேணும். அநேக நம்ம ஜெபிச்சு அற்புதம் நடக்கும், அப்படியே போயிடுவாங்க. ஒருத்தருக்கு வந்து ஒரு பதவியில இருக்கிறாரு, மிக உயர்ந்த பதவிக்கு அவரை வந்து ஆண்டவர் கொண்டு போக போறாருன்னு சொல்றேன். அவருக்கு ப்ராஃபஸியா சொல்றேன் நான். ஆனா மேல் தட்டுல இருக்கிற உயர் அதிகாரிகள் மத்தியில இவருக்கு முழுக்க எதிரானவர்கள். இவருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா நான் சொல்றேன், இவ்வளவு நினைக்கிறீங்க, உங்களுக்குள்ள இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கு எனக்கு மேல, இதெல்லாம் தாண்டி போக முடியாது. ஆனா அவங்களுக்கு முன்னாடி உங்களை உயர்த்த போறார், மிக உயர்ந்த ஸ்தானத்துல உங்களை உயர்த்த போறாருன்னு சொல்லி அது நடந்தது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கணத்தை கொடுக்கவே இல்லை. அவர் நீங்க ஜெபிச்சீங்க பிரதர், சொன்னீங்க, நடந்தது இல்ல, அவ்வளவுதான். ஏன்னா அந்த பதவிக்கு போயிடுச்சுன்னா அவங்களுடைய சர்க்கிள் மாறிடும். அந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும் அவங்க நுகத்தடி, கழுத்துல நுகத்தடி மாதிரி குனிஞ்சிருக்கிற வரைக்கும் பிரதான் வருவாங்க.
அந்த ஜெபிச்சு அந்த அற்புதம் நடந்த உடனே சுத்தமா மறந்துட்டு போயிடுவாங்க. பயங்கரமா வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. உங்க ஊழியத்துல நான் ஒரு பில்லர் மாதிரி இருப்பேன், நான் உங்களை ஊழியத்தை தாங்குவேன் அப்படி சொன்னவங்க எல்லாம் பிளைட்டை பிடிச்சு போனவங்க தான் இன்னைக்கு ரொம்ப வசதியா இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய நாம மகிமை சொல்றேன். எங்க மதுரையில ஒரு ரவையுண்டுன்னுவாங்க. இந்த ரவை இருக்கு பாருங்க, இந்த ரவையுடைய சைஸ் அந்த அளவுக்கு கூட நான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கல. கர்த்தர் என்ன அப்படி என்னைய உறுதியாக்கினார். கொஞ்சம் கூட எந்த மனுஷனையும் பார்க்காதபடிக்கு முழுக்க முழுக்க இயேசு மாத்திரம் பார்க்க வச்சு நடத்திட்டார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கஷ்டத்தின் பாதையில போகும்போது கர்த்தரை இறுக்கி பிடிச்சு பழகிட்டீங்கன்னா எவ்வளவு உயர்த்தினாலும் நீங்க தாழ்மையா தான் இருப்பீங்க. இன்சல்ட் அவமானங்கள் அப்படியே வருவாங்க, நம்மகிட்ட வருவாங்க, நம்ம கூட அப்படியே வருவாங்க, அப்படியே போயிடுவாங்க. ஆனா நம்ம எதையும் பார்க்க கூடாது. எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஒரு ட்ரெயின் மாதிரிதான். ஒரு ஊழியக்காரனா இருந்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்ல போற மாதிரி 4 பேர் ஏறுவாங்க, 8 பேர் இறங்குவாங்க, 10 பேர் ஏறுவாங்க, 20 பேர் இறங்குவாங்க. யார் வரா போறா நீ பார்க்க கூடாது. ஒரே ஒருத்தர் உங்க கூட வந்துகிட்டே இருப்பார், இயேசு கிறிஸ்து. அவர் மாத்திரம் உங்க கூட வந்துகிட்டே இருப்பார். யாரையும் பார்க்க கூடாது, சோர்ந்து போயிருவீங்க. நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ஜனங்களுடைய வாழ்க்கை முறை சரியில்லை, நீ ஜெபிக்காம இருக்கிற, உன் ஜெப வாழ்க்கை சரி கிடையாது, உன் வேத வாசிப்பு போதாது, உன் ஜெபம் போதாது, கர்த்தரோடு கூட உள்ள உறவு போதாது, நீ உலகத்தின் பாதையில போய்கிட்டு இருக்கேன்னு நம்ம சொல்றதுனால நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க பாவத்தை கண்டிச்சு உணர்த்துறோம் இல்லையா, மனம் திரும்புன்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க மனசாட்சி சொல்லும் சரிதான், நம்ம சொல்றது கரெக்டான்னு தெரியும், ஆனாலும் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கு, நான் என்னோட ஜெப வாழ்க்கை நல்லா தான் இருக்குது, நான் நல்லா தான் வேத வாசிச்சுட்டு இருக்கிறேன், ஆனா கரெக்டா தான் இருக்கிறேன், இதெல்லாம் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. நான் செய்யறதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், கர்த்தரையும் தேடுவேன், உலகத்தையும் தேடுவேன், இதெல்லாம் கரெக்டான்னு இருப்பாங்க. அவங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்னுடைய பக்தி நல்லா தான் இருக்குன்னு இருப்பாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நம்ம சொல்றத. பேதுருவுக்கு பவுலுக்கு எதிர்த்து நின்றார்கள். பவுல் பல பாடுகள் பட்டார். ஜனங்கள் லீஸ்திராவில் அவரை கொன்றும் போட்டார்கள். அப்போஸ்தலர் 14:19-20 பாத்தீங்கன்னா, அந்த லிஸ்திரா ஊர்லதான் அவனை தெய்வம் மாதிரி பார்த்தாங்க பவுல. ஏன்னா ஒரு முடவனை நடக்க வச்சிட்டார், ஒரு சப்பானியை நடக்க வச்சுட்டார் கண்ணு முன்னால. கண் நடந்த உடனே இவனுங்க பவுல தெய்வம் மாதிரி பாக்குறாங்க. அதே ஊர்ல என்ன பண்றானுங்க, அவரை கல்லெறிஞ்சு கொல்றானுங்க. கர்த்தர் தான் உயிரோட அவர் எழுப்புறாரு. அதே மாதிரி பேதுருவும் பவுலும் பாத்தீங்கன்னா கடைசியில கொல்லப்பட்டார்கள். பேதுரு தலைகீழாக என்னை போடுங்க, சிலுவையில் அறைய போகும்போது, நான் இயேசுக்கு நிகரானவன் அல்ல, அவர் தெய்வம், அவருக்கு நிகராவன் நான் இல்லை, என்னை தலைகீழாக அடிங்கன்னு சொல்லி அவரை தலைகீழாக சிலுவையில் அடிச்சாங்க. உடல் 2 பிஞ்சு போச்சு, அப்படித்தான் இறந்தாரு. பவுல சிரச்சேதம் பண்ணாங்க, கழுத்தை வெட்டி கொன்னாங்க அவரை. இப்படி இதுதான் முடிவு. எலியா, எலிசா, ஏசாயா, எரேமியா, மிகேயா இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை ராஜாக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சில தீர்க்கதரிசிகளை, பல தீர்க்கதரிசிகளை ராஜாக்கள் கொன்றும் போட்டார்கள். எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ராஜா என்ன பண்றான், அதை கொண்டாந்து அதை அறுத்து அதை தீயில போட்டு எரிச்சுட்டான். இப்படிலாம் நடக்கும். ஒருத்தன் அறையிறான், எரேமியா உடைய கன்னத்திலேயே அறையிறான் ஒருத்தன். ஏன்னா இந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் தங்கள் எதிராக சொல்றதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்ற தீர்க்கதரிசிகளை வச்சிருந்தாங்க. ஆகாப் வச்சிருந்தாரு, ஏசபேல் வச்சிருந்தாங்க, ராஜாக்கள் அவங்களுக்கு ஏற்ற தீர்க்கதரிசிகள். ராஜா நீ சொல்றதால நல்லாதான் இருக்கும், பண்ணுங்கன்ற மாதிரி. அப்படிதான். அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்க, தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்ளல, தீர்க்கதரிசனங்களை ஏற்றுக்கொள்ள, கர்த்தர் சொல்லுகிறாருன்னு ஏற்றுக்கொள்ளல. அடுத்த தீர்க்கதரிசிகளை கொன்றும் போட்டாங்க, துரத்தி போய் பிடிச்சு கொள்றானுங்க. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்க வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். சாத்தான் கர்த்தர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்களை எதிர்த்து நிற்பான். கர்த்தருக்காக வாழ்கிறோமே, நமக்கு ஏன் இந்த போராட்டம், இந்த நெருக்கடி? நாம் விடுதலையுடன் இருந்தால் நன்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்யலாமே, சிறகடித்து பறக்கும் பறவை போல என்று நாம் நினைப்போம். பாருங்க எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஆண்டவரையே சாத்தானை அனுமதிக்கிறார் அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. அதுக்குதான்
லூக்கா 22ஆம் அதிகாரம், லூக்கா 22ஆம் அதிகாரத்துல 31, 32 வசனங்கள் பாருங்க. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இவர்கிட்ட கேக்குறா, நான் பேதுருவை சோதித்து பார்க்கணும்னு சாத்தான் பெர்மிஷன் கேட்டான், அனுமதி கேட்டா, நான் கொடுத்துட்டேன்றாரு. நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். யோபு கதை எல்லாருக்கும் தெரியும். யோபுடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதித்து பார்த்தார். இங்க பேதுருவை சாத்தாங்கையில கொடுக்கிறார், சோதிச்சு பாருன்றார். விசுவாசத்துல நம்மள பழக்க வைப்பார். அதுக்குதான் இதை அனுமதிக்கிறார். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன்றார். நம்மளோட விசுவாசத்தை அசைச்சு பார்ப்பான் சாத்தான். விசுவாசத்துல நிக்கணும். பணத்தையோ மற்ற மனுஷர்களையோ திறமையோ படிப்பையோ எதையும் நம்பிராதபடிக்கு இயேசு மாத்திர சார்ந்த ஒரு வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. வாயினால சொல்லலாம், வாழ்ந்து பார்க்கணும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். நான் முதல் விசை பவுல் சொல்றார், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனே என்னோட கூட இருக்கவில்லை. முதல்ல பிரசங்கம் பண்றதா நிற்கிறார். யாரு என் கூட இல்லைன்றார். என் உதவிக்கு யாருமே, சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாதுன்றார். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக. கர்த்தர் அவங்களை எதுவும் தண்டனை செய்யாதீங்க ஆண்டவரேன்றார். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதுக்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். சாத்தான சொல்றாரு, மனுஷர்கள் யாருமே என் கூட இல்ல, கர்த்தர் எனக்கு இருந்து பலன் தந்தார். தைரியமா பேசு பவுல், தைரியமா பேசுன்னு சொல்லி என்னையே அவர் தான் உற்சாகப்படுத்தி பேச வச்சாரு. நோ ஒன் வாஸ் வித் மீ பட் ஜீசஸ் வாஸ் வித் மீன்றார். இப்படித்தான் நமக்கு நடக்கும். யாரும் இருக்க மாட்டாங்க. யாரு அதனால உங்களை 4 பேர் நின்று பாராட்டுவாங்கலாம் எதிர்பார்க்காத, நான் மாத்திரம்தான் உங்க கூட இருப்பேன்றார். யோவான் ஸ்நானகன் சிறைச்சாலையில் ஏரோதினால் அடைக்கப்பட்டிருக்கிறார். இவர் தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து பற்றி சொன்னதெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி விட்டார், மாம்சத்தில் வெளிப்படுத்தி விட்டார். அப்படி என்றால் தான் ஏன் சிலுவையில் இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து என்னை விடுதலை செய்ய வேண்டுமே என்று யோவான் ஸ்நானன் நினைக்கிறார். வருகிறவர் நீர்தானா அல்லது இன்னொருத்தர் வர காத்திருக்கணுமா? ஆண்டவரே வந்துட்டார், அப்புறையே நான் ஜெயில இருக்கிறேன் அப்படின்றாரு. இது மத்தேயு 11ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள் இருக்கு. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 இருந்து 24 வசனத்துல இருக்குது. இதுல இன்னொரு வெளிப்பாடு இருக்குது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 8 முதல் 11 பாத்தீங்கன்னா 2 பேர் வராங்க. யோவான் அனுப்புறாரு, வருகிற நீதானா இல்ல இன்னொருத்தர் வரணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு? கண்ணு முன்னாடி என்ன பண்றாரு? குருடர்கள் பார்வையடைய வைக்கிறாரு, செவிடர்களை காது கேட்க வைக்கிறாரு, முடவர்கள் நடக்க வைக்கிறாரு. அப்ப யோவான் ஸ்நானகன் சொன்னதெல்லாம் அந்த நடக்குது பாரு, நான் தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, காமிச்சிட்டாரு, நடக்குது, நீ போய் சொல்லுன்ட்டாரு. அவங்க போன பிறகு ஜனங்கள்கிட்ட சொல்றாரு. இருக்கிறதே தீர்க்கதரிசியிலே மகாபெரிய தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன்றாரு. அது பாருங்க, அவர் சொன்ன வார்த்தையிலே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள் 7 இருந்து படிக்கிறேன். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீர்கள்? காட்டினால் அசை நாணலையா? நாணலையா பார்க்க போனீங்க வனாந்திரத்துக்குன்னு கேட்கிறார். டெசர்ட்டுக்கு போனீங்களே, நாணலை பார்க்க போனீங்க, இதுக்கு போனீங்கன்னு கேட்கிறாரு. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிற அரசன் மாளிகை இருக்கிறார். யாரை பார்க்க நீங்க? ராஜாவை பார்க்க போனீங்க. ராஜானா மாளிகையில இருப்பார், அரண்மனையில இருப்பான். யாரை பார்க்க போனீங்க? வனாந்தரத்துக்கு. பட்டணத்தை விட்டு பட்டணத்துக்கு வெளியே வனாந்தரத்துக்கு போனீங்க, எதுக்கு போனீங்கன்னு கேட்கிறார். எப்படி அழகா பேசுறாரு பாருங்க இயேசு கிறிஸ்து. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தீர்க்கதரிசியா பார்க்க போனீங்க, அது கூட மேலானவன், தீர்க்கதரிசியில மேலானவன்றாரு. அப்படி அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். கர்த்தர் வரப்போறார், மாம்சத்துல வரப்போறார், ஆண்டவர் மாம்சத்துல வரப்போறார். அப்படி அது அவருக்கு முன்னாடி சொல்லிட்டு போனவன் தான் அந்த யோவான் ஸ்நானன்.
ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கவே பெரியவன் ஒருவனும் எழுப்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாக சொல்லுகிறேன். இது ஏன் சொல்ற தீர்க்கதரிசனம்? ஏற்கனவே பல தடவை நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த ஜான் த பேப்டிஸ்ட் இந்த கேரக்டரை மாத்திரமே வச்சு ஒரு நாள் முழுக்க நம்ம மெடிடேட் பண்ணணும். ஒரு பைபிள் ஸ்டடி 2 மணி நேரம். நீங்க அந்த யோவான் ஸ்நானகன் இதை வந்து யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல இந்த வசனத்தை மட்டுமே வச்சு விவரிச்சு சொல்லியிருக்கிறேன். நான் எல்லா தீர்க்கதரிசிகளும் பழைய தீர்க்கதரிசிகள் மாம்சத்துல தேவன் வரப்போறார், மாம்சத்துல தேவன் வரப்போறார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், அவர் ஒரு கன்னியாஸ்திரியின் கர்ப்பத்துல வருவார் அப்படின்றதெல்லாம் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. ஆனா யோவான் ஸ்நானகன் தான் அதை கண் முன்னாடி பார்த்தார். இயேசு கண்ணு முன்னாடி பார்த்தார். மிச்சவங்க எல்லாம் பார்க்க முடியல. அந்த நாளுக்காக தீர்க்கதரிசி எல்லாரும் ஏங்கினார்கள் அப்படின்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே மாம்சத்துல வரப்போறாரு, எப்படி இருப்பாரோன்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் தான் பார்த்தார். அதை ஆண்டவரை பார்த்தார் மாம்சத்துல. அப்ப தீர்க்கதரிசிகள் சொன்னது வரப்போறாருனாங்க, வந்துட்டார்னு பார்த்தது அவர் தான். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, பரலோகராஜ்யத்தில் சிறியவனாருக்கு அவனையும் பெரியவனா இருப்பான நம்மள சொல்றாரு. அவர் வெளியே தான் பார்த்தாரு, நமக்குள்ளே இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் கடையில் நம்ம மிக பெரியவர்கள்ன்றார். நமக்குள்ள பரலோகராஜ் நமக்குள்ள வந்துருச்சு, அவர் நமக்குள்ள வந்துட்டார், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எப்பேற்பட்ட கிருபைன்றார். அது வெளிப்பாட்டுக்காக சொன்னேன். அதே போல நாம் ஊழியம் செய்யும் போது உடனே ரட்சிப்பு அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், உடனே அற்புதம் நடக்க வேண்டுமே என்று எதிர்பார்க்கிறோம். நம்ம ஊழியம் பண்ணும்போது அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம போனோமா, அங்க எவ்வளவு வைத்தியம் பார்த்துட்டோம், எவ்வளவு டாக்டரை பார்த்தா நடக்கலைன்றாங்க. நம்ம போய் ஜபிக்கும் போது அந்த சுகம் உண்டாகாதான்னு நம்ம ஏங்குறோம். ஏன்னா நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ ஒரு அற்புதம் நடந்ததுன்னு நினைக்கிறோம். பிசாசுனால பீடிக்கப்பட்டு பல வருஷங்கள கஷ்டப்படுறாங்க. நம்ம போய் ஜெபிச்ச உடனே விடுதலை ஆயிரணும், கர்த்தர் உடனே இயேசு அவங்க பாத்திரணும், அவங்க ரட்சிக்கப்பட்டுறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது உடனே நடக்க மாட்டேங்குது. இதெல்லாம் சவால். கர்த்தர் சொல்லித்தான் நாம் ஊழியத்தை செய்கின்றோம். பின்னர் ஏன் நாம் போராட வேண்டும்? ஏன் தடைகள் வருகின்றது? ஏன் ஏமாற்றம்? ஏன் காலதாமதம் ஏற்படுகின்றது? இப்படி நமக்குள் பல கேள்விகள் எழும்புகின்றது. கர்த்தர் மோசையை பார்வோனிடம் அனுப்பும் போது கர்த்தரே பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். அது சொல்றாரு, மோசைட்டே நீ பார்வோன் பேசு, இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுருன்னு சொல்லி. ஆனா அவன் அனுப்ப மாட்டான். ஏன் அனுப்ப மாட்டான்னா, அவன் இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன். 9 முறை அப்படி சொல்றாரு. எப்படி இருக்கும் பாருங்க. பல முறை இதை நம்ம தியானம் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா 10வது தடவை தான் விடுவானு. ஏன்னா எல்லாரும் பார்க்கணும். முதல் தடவை பார்வோட மோசை மீட் பண்ணது வேற யாருக்கு தெரிஞ்சிருக்காரு. 2வது தடவை மோசை பார்வோனை மீட் பண்ணது பார்வோனை சுற்றி இருந்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். 3வது தடவை வரும்போது இன்னும் ஏ சர்க்கிள், பி சர்க்கிள், சி சர்க்கிள் இருந்திருக்கும். ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள், கொஞ்சம் நெருங்கினவங்க, அப்படியே ஒவ்வொரு இதுவும் போய் இப்ப எல்லாருக்கும் தெரியுது. பார்வோன்னு சேர்ந்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. மோசை வந்து கேட்கிறாரு, பார்வோன் விட மாட்டேங்கிறாரு. அடுத்து எகிப்தர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இஸ்ரேல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இப்ப பார்வோன் கூட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த 3 பேருக்கும் தம்மை ஆண்டவர் வெளிப்படுத்துறதுக்காகத்தான் இதை விடுறாரு. அப்படி போல நம்ம போய் ஒரு வீட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்றோம்னா உடனே அற்புதம் நடக்கலாம்னு தெரிஞ்சுக்கணும். அங்க இருக்கிற எல்லாருக்கும் அதை தெரிய வச்சுதான் அந்த அற்புதத்தை செய்ய போறார். சோர்ந்து போகக்கூடாது. லாசரு, சூனேமியாவின் மகன் ஆகியோரை கர்த்தர் சுகப்படுத்தி இருந்தார். அது அந்த வீட்டாருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். மறுத்து வச்சு அவங்கள உயிரோடு எழுப்புறதுனால அந்த ஊர் ஜனங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் தாம் யார், எவ்வளவு வல்லமை உள்ள தெய்வம் மனுஷன் அல்ல, தெய்வம்ன்றதை வெளிப்படுத்துறாரு. அங்க ஒரு மரித்தவனை உயிரோடு எழுப்பி வெளிப்படுத்துறாரு. அப்படி போல நமக்கு காரியங்கள் நடக்கும். நம்ம போன உடனே நம்ம அற்புதம் நடக்கும் நினைக்கக்கூடாது, சுகப்படுத்திடணும்னு நினைக்கக்கூடாது. அவங்க மறித்து போனாலும் கர்த்தர் எழுப்புவார். அதுதான் அற்புதம். நமக்கு எதிர்ப்புகள் வரலாம், தடைகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம். நாம் சோர்ந்து விடக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாக நம் மூலமாக அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவார். சாத்தான் பல விதத்தில் நம்மை சோர்வடை செய்வான். நமது ஆர்வத்தை தடை செய்யும்படியாக பலரை கொண்டு நம்மை எதிர்த்து நிற்பான். இதை நாம் மேற்கொள்ள வேண்டும். நிறைய பேர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஊழியத்தை இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்.
அப்படின்னுவாங்க, நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்க ஊழியத்தை அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். அவங்க கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருப்பாங்க. அந்த ஊழியர்கள் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருப்பாங்க, கொஞ்சம் ஜனங்கள் அவங்ககிட்ட இருப்பாங்க. அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க பெரிய ஊழியக்காரர்கள் நினைச்சிட்டு நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்க இப்படி பண்ணுங்க பிரதர், நீங்க அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணணும் ஊழியத்தை, நீ அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னுவாங்க. நம்ம அமைதியா கேட்டுக்கிடணும். அங்க என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது. நம்ம ஆர்கியூ பண்ணி நம்ம சமாதானத்தை இழந்தக்கூடாது. ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும், உங்களுடைய அழைப்பு, உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேல இருக்கிற கிருபை, கர்த்தருக்கு உங்களுக்குள்ள உறவு உங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால அசட்டையா பேசுவாங்க, அமைதியா கேட்டுக்கிடணும். இன்னொன்னு, இப்பதான் துளிர் விட்டுருப்பாங்க, அவங்க நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஓலா பாக்கா பாக்கா பாரா ஓ ரிபாக்கா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் மகனேன்னுவாங்க. உடனே சோர்ந்துடக்கூடாது. இதெல்லாம் பயங்கரமான சவால். இதை தொடர்ந்து நான் பார்த்துட்டு வரேன். இம்மெச்சூர்ட், முதிர்ச்சி இல்லாத தீர்க்க தரிசனங்கள் நம்ம நோக்கி வரும். அவங்க ஒரு பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க. அங்க ஒரு தேவதூதன் தான் அனுப்புனார் ஆண்டவர், எலியாட்ட சொன்னா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொன்னான். நீங்க அதை திரும்ப அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொன்னீங்களே பிரதர், அது என்ன கொஞ்சம் சொல்லுங்க நீங்கன்னா தெரியாது. இன்னொன்னு, அவங்களா சொல்லுவாங்க, ஏதோ ஒரு வசனத்தை சொல்லி அதனால உங்களை அவர் முடுக்கி கொண்டிருக்கிறார், உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு களிமனை உடைத்து மீண்டுமாக வணைவது போல உங்களை வணைந்து கொண்டிருக்கிறாருவாங்க. இப்படி அவங்களாக தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுத்தான் ஆகணும். நீ அவங்கள்ட்ட எல்லாம் போய் ஆர்கியூ பண்ணி உங்க சமாதானத்தை இழந்துடக்கூடாது. உங்களுக்கு நிதானிக்க தெரியணும், அவங்க யார், அவங்க எந்த அளவு பைபிளை தெரிஞ்சு வச்சிருக்காங்க, எந்த அளவு கர்த்தரை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, எந்த அளவு ஊழியத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, அதை தெரிந்து கொள்ளணும். நீங்க வேதத்தை அதிகமாக தியானிக்கிறவங்களா இருக்கணும். அதனால மூத்த ஊழியக்காரங்க நல்ல அனுபவத்துல நிறைய வருஷங்கள் ஊழியம் செய்து எளிமையான வாழ்க்கையை வாழ்றவங்க, அப்படிப்பட்டவங்களை அவங்க சொல்லுவாங்க, அருமையா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கே தெரியும் இது கர்த்தர் பேசுறாருன்னு தெரியும். அவங்க தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாங்க, அவங்க இட் இஸ் மை ஓன் சஜஷன் அப்படின்னுவாங்க. இட் இஸ் மை ஓன் சஜஷன், சொந்த அபிப்பிராயம். அது சரியா இருக்கலாம், சரியா இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் எனக்கு நான் தோன்றதுனால நான் சொல்றேன். இப்படியாக உங்களை நடத்துவார் கர்த்தர். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னார் இப்படி நடத்தினார் கர்த்தர், இன்னார் இப்படி நடத்தினார், இது மாதிரி உங்களை அப்படி நடத்துவார் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு இடத்துல இருந்து நமக்கு நல்ல காற்று வீசும். ஒரு பக்கம் அனல் காற்று வீசினாலும், எதிர்காற்று வீசினாலும், இன்னொரு பக்கம் அனுகூலமான காற்று வீச செய்வார். அதை நம்ம நிதானிக்க தெரியணும். நம்ம எதுக்கெடுத்தாலும் கேட்டு கேட்டு சோர்ந்து போயிடக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் அதை வச்சு ஆண்டவர்கிட்ட வச்சு ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் எப்படி நிதானிக்க எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நீங்க யாருக்காவது நல்ல ஜெபிங்க. உண்மையாக ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறவங்க எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா, நம்ம கிட்ட சொல்லுவாங்க, எனக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, எனக்காக நீங்க அதிகமாக ஜெபிக்கிறீங்க. அதுல காதல கேட்டு பழகணும், அப்பதான் தெரியும். உண்மையா நீங்க சின்சியரா ஜெபிச்சு பாருங்க, அது அவங்களுக்கு தெரியும். அவங்க ஆண்டவர் வெளிப்படுத்துவாங்க, எனக்காக நீங்க சின்சியரா ஜெபிக்கிறீங்கன்னுவாங்க. எப்போ ஒருக்கா மீட் பண்ணுவோம். சமீபத்துல திரைப்படத்துறையில புகழ்பெற்று இருக்கிறாரு. நான் அந்த எடிட்டிங் இதுல இருந்து வெளியே நிக்கிறேன். நான் டாக்ஸிக்காக நின்றுட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு கார் நின்றுச்சு. நின்றுட்டு அப்படியே இறங்குறாரு. கார் ஆண்களே இருக்கிற இறங்கி நின்றாரு. அவரை சந்திச்சு 30 வருஷம் இருக்கும். அப்படியே நீங்க எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்னு நிக்கிறாரு. ஆச்சரியமா இருந்தது. ஒரு புகழ்பெற்ற மனுஷன், திரைப்படத்துறையில ஒரு புகழ்பெற்ற மனுஷன்னால சொல்லல, ஆத்மார்த்தமா பழகிறது இருக்குவாங்க. நம்ம உண்மையா நேசிக்கிறவங்கதான் இறங்கி நின்று கேட்கிறாருங்க, எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, எப்படி இருக்கிறீங்க. ஏன்னா அவங்க மனசுல நினைச்சிருக்கிறாங்க. அது கிளம்புன போறதான், நீங்க நீங்க என் நம்பரை கொடுத்துட்டு நீங்க அப்புறமா நான் பேசுறேன், அவன் அவர் நம்பரை வாங்கிட்டு நீங்க கிளம்புங்க, நான் அப்புறமா போன்ல பேசலான்ட்டு. ஏன்னா கூட்டம் கூடிடும் அந்த இடத்துல. அது மெயினான இடம். கூட்டம் கூடிச்சுன்னா அப்புறம் இவர் போக முடியாது. நீங்க கிளம்புங்க, நம்ம போன்ல நம்ம பேசலாம்னு அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் நினைச்சு பார்த்தேன், இந்த கார் எப்படி போய் மறைய போகுது.
தினமும் அவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் எப்படியாவது இயேசுவை அவரை காணணுமே, இயேசுவை தெரிந்து கொள்ளணுமே. பாருங்க, நம்ம உண்மையா நம்ம ஜெபிக்கும் போது மன நிறைவு. மனுஷன் சந்திக்கும் போது எனக்குள்ள மனசாட்சி குற்றப்படுத்தல. அவருக்காக சின்சியரா நான் டெய்லி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவருக்கு நான் சொல்லல, ஆனா இது மீண்டுமாக அவரை சந்திப்பேன் ஆண்டவர். அவ்வளவுதான். அப்படி போல சின்சியரா நீங்க ப்ரே பண்ணி பழகணும். இடைவிடாமல் வேதத்தை படிக்கணும். இந்த மாதிரி சோர்வுகள் வரும்போது என்ன பண்ணணும்னா, எதிர்ப்புகள் வரும். நீங்க பிரசங்கம் பண்ணிருப்பீங்க, ரொம்ப உட்கார்ந்து ஃபாஸ்ட் பண்ணி நீங்க வாங்கியிருப்பீங்க மெசேஜ், ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கியிருப்பீங்க, வந்து பிரசங்கம் பண்ணுவீங்க. பண்ணிட்டு கீழே இறங்கும் போது இன்னொருத்தர் சொன்ன பிரசங்கத்தை சொல்லி என்ன மாதிரி பேசுறாரு, அப்படி இருக்குங்கன்னு வாங்க. ஃபயர், உட்கார முடியல, அப்படி ஒரு ஃபயர்னு வாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, நீ சொதப்பிட்டேன்னு அர்த்தம். அது அமைதியா கேட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்து கிடையாது. இயேசு கிறிஸ்துவ சொன்னாரு, இல்ல இந்த மனுஷன் இந்த மனுஷி ஒரு ஊழியக்காரனை விக்கிரக ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனால இவங்க குருடா இருக்காங்க, கண்ணிருந்தும் காணாத குருடனும் குருடியுமா இருக்கிறாங்கன்னு தெரிந்து கொள்ளணும். நீங்க யார் இன்சல்ட் பண்றாங்களா, அப்ப அறிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த போறார். கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். வேதத்தை இடைவிடாம படிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். வேதத்தை அதிகமாக படிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன மேன்மையான காரியம் கேட்டீங்கன்னா, ஒண்ணு, இந்த வேதத்தின் வார்த்தை நம்மளை உருவாக்கும். நம்மளை உருவாக்கி ஒரு தீர்க்கதரிசியாக, சுவிசேஷகனாக, போதகனாக, மெய்ப்பனாக, அப்போஸ்தலனாக நம்மளை உருவாக்கும். 5 வகை ஊழியத்தை ஆண்டவர் செய்ய வைப்பார். நீங்க நினைக்கலாம், அப்போஸ்தலனாக இருந்தா தீர்க்கதரிசியா இருக்க முடியாது, மற்ற 4 ஊழியங்களை செய்ய முடியாது, தீர்க்கதரிசியா இருந்தா மற்ற 4 ஊழியங்களை செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, 5-fold மினிஸ்ட்ரிஸ் ஆண்டவர் வளர்ச்சி செய்ய வைப்பார். அப்போஸ்தலனாக பயன்படுத்த வேண்டிய இடத்துல அப்போஸ்தலனாக பயன்படுத்துவார். ஒரு ஊழியக்காரர்கள் மத்தியில கொண்டு போகும்போது ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு தீர்க்கதரிசியாக அவங்களை பயன்படுத்துவார். ஒரு 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 புறஜாதிகள் மத்தியில கொண்டு போகும்போது ஒரு சுவிசேஷனாக அவங்களை பயன்படுத்துவார். நல்ல விசுவாசத்துல சத்தியத்துல நடத்தணுன்ற இடத்துல அவங்களை ஒரு போதகனாக பயன்படுத்துவார். ஒரு வனாந்தரமான இடத்துக்கு போகும்போது உங்களை ஒரு மெய்ப்பனாக பயன்படுத்துவார். அந்த இடத்துல நான் சுவிசேஷகன் நீங்க சொல்ல முடியாது. அந்த இடத்துல நீங்க மெய்ப்பனாக தான் இருந்து ஆகணும். ஞானஸ்நானம் கொடுத்து ஆகணும். உங்களுக்கு நான் வாழ்க்கை முழுவதும் ஊழியம் செய்ய போகிறோம். அப்ப இந்த வார்த்தையை கொண்டுதான் நீங்க பேச போறீங்க. இந்த வார்த்தை தான் உங்களை உருவாக்குது. இந்த வார்த்தையை கொண்டுதான் நீங்க தீர்க்க தரிசனம் சொல்ல போறீங்க. இந்த வார்த்தையை கொண்டுதான் நீங்க ஜெபிக்க போறீங்க. இந்த வார்த்தை கொண்டுதான் நீங்க பிரசங்கம் பண்ண போறீங்க. எல்லாமே இந்த வார்த்தை தான். அப்ப இந்த வார்த்தை 2 விதம். ஒண்ணு நம்மளை உருவாக்கும், இன்னொன்று இந்த வார்த்தை கொண்டுதான் நீங்க ஊழியம் செய்ய போறீங்க. அதனால இரவு பகலா வேதத்தை எடுத்து நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் கர்த்தரை பற்றி உண்மையான மெய்வான தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாகம் நமக்குள் முதலாவது இருக்கணும். ஆண்டவர் பற்றி சொல்லணும்ன்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். சமாரிய ஸ்திரீ பாருங்க, ரட்சிக்கப்பட்டுட்டா. இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிக்கப்பட்ட உடனே அதோட இருந்துடாம ஊரையே கூட்டிட்டு வந்துட்டா. எப்படி பாருங்க, அது மாதிரி தாகம் இருக்கணும் உங்களுக்கு. ஆண்டவரை பத்தி சொல்லணுமே. நாங்க நல்லா ஞாபகம் இருக்கு, 23 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட புதுசுல அந்த நேரத்துல என்னோட 10 வயசு சின்னவர் ஊழியக்காரர், நல்ல தீர்க்கதரிசி, ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு இருந்தார். நாங்க யார் வந்தாலும் கொண்டு போய் அவர்கிட்ட விடுவேன். யாரு வந்தாலும் சரி, எந்த நண்பர்களா இருந்தாலும் சரி, தெரிந்தவர்களாலும் சரி, தெரியாதவங்க இருந்தாலும் சரி, சொந்த பந்தமா இருந்தாலும், எங்க தகப்பனாரை கொண்டு போய் நிறுத்தினேன். நாங்க எங்க தகப்பனாரை கூட்டிட்டு போய் அவர் எந்த ஊருக்கு வரமாட்டார், எங்கேயும் பிரயாணப்பட மாட்டார். ரொம்ப ரேர். வந்தவரை அவரை நான் கூட்டிட்டு போய் அங்க நிறுத்தி அப்படி போய் அப்படி வந்து ஒரு தாகம் வேணும் உங்களுக்குள்ள. எனக்கு அப்ப தெரியாது இதே மாதிரி ஊழியத்தை நான் செய்ய போறேன்னு எனக்கு தெரியாது. அப்படி கொண்டு போய் யாரு வந்தாலும் கொண்டு போயிருவேன் அவர்கிட்ட, அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட. நமக்கு ஒரு நாளும் ஒருபோதும் தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது, இன்னொன்னு சிறுமைப்படுத்துகிற ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் ஒண்ணும் இல்லை, என்னையெல்லாம் ஒண்ணு பயன்படுத்த முடியாது, நான் படிக்காதவன் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. கர்த்தர் யாரையும் எடுத்து பயன்படுத்த முடியும். கர்த்தரோட உள்ள நல்ல உறவுல இருக்கணும். சும்மா பைபிளை படிக்காம கர்த்தர் என்னையும் பயன்படுத்துவார், யாரையும் பயன்படுத்துவார். திக்குவாயும் மந்தனாவும் இருந்த மோசேய
வந்து வல்லமையான தீர்க்கதரிசியா பயன்படுத்தினாரு, அப்படி போல என்னை பயன்படுத்துவாரு அப்படின்னு நினைக்க கூடாது. பிளைண்ட் ஃபெய்த் ஒரு நாள் இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த பிளைண்ட் ஃபெய்த்னால பாதிக்கப்பட்டிருக்கிறத 199 பேர் இதுலதான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வேறத்தையே படிக்காம இயேசு இருக்கிறாருங்க, நமக்கு என்னங்க, கர்த்தர் பெரியவருங்க, நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவருங்க, இந்த உலகத்துல இருப்பவனே நமக்குள்ள இருக்கிற பெரியவர். 4 வசனத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கை பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க அதை நினைச்சு துணிடக்கூடாது. பாருங்க, மோசேக்கென்று, சாமுவேலுக்கென்று, எலியா எலிசாவுக்கென்று தனித்தனியே குறிப்பிட்ட ஊழியத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அப்படி போல நமக்கென்று ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நம்மை கொண்டுதான் செய்வார். நாம் செய்யும் ஊழியத்தில் 3 பேருடைய திருப்தி முக்கியம். ஒண்ணு, ஆண்டவர் திருப்தி ஆகணும். அடுத்து நம்ம யாருக்கு ஊழியம் செய்யணுமோ அந்த ஜனங்கள் திருப்தி ஆகணும். அடுத்து நம்ம திருப்தி ஆகணும். இதை கர்த்தர் அறிவார். அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு அவர் சொல்லுகின்ற ஊழியத்தை செய்தாலே போதும். நமது மனசாட்சி நமக்கு சொல்லுவதை கேட்டு பழகணும். ரோமர் 9:2 பவுல் சொல்றாரு இல்லையா, பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சி சாட்சி சொன்னது. அதனால அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க பாராட்டினாங்க, இவங்க எவ்வளவா பேசுனாங்க, அப்படி நீங்க பிளஸ் மைனஸ் இதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்க பார்க்க வேண்டியது ஆண்டவரையும் மனசாட்சி மட்டும்தான். 2 பேர்த்து மட்டும் கேளுங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன உணர்த்துறார். நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படி கேளுங்க. வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றார், உங்களை குறிச்சு என்ன சொல்றாரு, ஊழியத்தை குறித்து என்ன சொல்றார், உங்க ஜெபத்தை குறிச்சு என்ன சொல்றார், உங்க பிரசங்கத்தை குறிச்சு என்ன சொல்றார், நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றதை குறிச்சு என்ன சொல்றார், நீங்க மற்றவங்களுக்கு கவுன்சில் பண்றதை குறிச்சு என்ன சொல்றாருன்னு அது உங்க மனசாட்சி உறுதிப்படுத்தும். எஸ் எஸ் சொல்லிட்டு வரும், இல்லைன்னா நோன்னு சொல்லும். இந்த 2 மாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா போதும், வேற யாரையும் பார்க்க கூடாது. பாத்தீங்கன்னா விழுந்துருவீங்க. அது போயிட்டே இருக்கணும். அநேகர் நம்முடைய ஊழியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அவற்றை நாம் எதிர்கொண்டு முன்னேறி செல்லணும். இதெல்லாம் கடந்து போகணும். எல்லோரும் சொல்வதை கேட்க வேண்டும். நாம் அவற்றை குறித்து நிதானிக்க வேண்டும். எது சரியானது, எது ஆழமானது, எது மேலோட்டமானது என்பதை நாம் நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். புதிதான காரியங்களை குறித்து பேச வேண்டும், எழுத வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு ஸ்திரமாக இருக்கணும். ஏதோ ஒண்ணு பேசுவோம், ஏதோ ஒரு ஜெபத்தை பண்ணணும் இருக்கக்கூடாது. நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுக்கு புதுசா இருக்கணும், ஒரு உற்சாகம் உண்டாகணும் ஜனங்களுக்குள்ள. அப்படி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும். நான் ஸ்டேஜ் போறீங்க, நிறைய பாஸ்டர்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க, நிறைய ஊழியக்காரங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஜனங்கள் இருக்காங்க. நீங்க என்ன பார்க்கணும் கேட்டீங்கன்னா, வெறும் அந்த ஜனங்களை மட்டும் பார்க்க கூடாது, அந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிற அத்தனை ஊழியக்காரங்களுக்குள்ளேயும் ஒரு ஃபயர் இறங்கணும், ஒரு பெரிய எழுச்சி உண்டாகணும். அப்படி போல இறங்கணும். யாரை கண்டும் பயப்படக்கூடாது. அவங்க எவ்வளவு பெரிய புகழ் பெற்று இருந்தாலும் பயப்படக்கூடாது. இயேசுதான் பெரியவர். இயேசு உங்களுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்கிறார். நான் ஒவ்வொரு தடவும் நான் மேம்படுவே சொல்றேன். ஒவ்வொரு தடவையும் நான் ஸ்டேஜ் ஏறி நிற்கும் போது, இது மோசே நின்ன இடம், இது சாமுவேல் நின்ன இடம், இது எலியாவும் எலிசாவும் ஏசாயாவும் எரேமியாவும் யோசேப்பும் தானியலும் பேதுருவும் பவுலும் நின்ன இடம். அந்த இடத்துல என் கர்த்தர் கொண்டாந்து என்னை நிறுத்தி இருக்கிறாங்க நிற்பேன் நான். எல்லாரும் அவங்க எப்படி வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு ஆரம்பம் இருந்தது. There was a beginning for them also. ஒரு ஆரம்பம் இருந்துச்சு, ஒரு பிகினிங் இருந்தது. அப்புறம் தான் மேல வந்தாங்க அவங்க. அப்படி போல நம்ம ஒரு லேடர்ல ஏறிட்டு இருக்கோம், ஒரு ஏணியில ஏறி போய்கிட்டு இருக்கிறோம். அதை நம்ம மனுஷனை பார்க்காம இயேசு மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஃபயரா இருக்கீங்க. மனுஷனை பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிருவீங்க. புதுசா பேசணும்னு நினைக்கணும், புதிதான ஒரு வெளிப்பாட பேசணும்னு நினைக்கணும். ஆனா அது ஜனங்களுக்கு புரோஜனமா இருக்கும்னு நினைக்கணும். நீங்க ஜனங்களுக்கு புரோஜனமா இருக்கணும், அவசியமானதா இருக்கணும். புரோஜனம் இல்லாத ஏதோ ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்க கூடாது, ஏதோ ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்க கூடாது. நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் யோவான் ஸ்நானம் சொன்னார், ஆனால் எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார், அவர் பாதரட்சியின் வாரை அவிழ்த்திருக்கிறார், பாத்திரம் அல்ல, அவர் பரிசுத்தாவினால் அக்னியினால் உங்களை அபிஷேகம் பண்ணுவார் சொன்னார். அல்லேலூயான்னு கூடாது. இது என்ன சொல்லியிருக்கிறீங்க? அப்ப எனக்கு ஜனங்களுடைய இடத்துல இருந்து யோசித்து பார்க்கணும். அப்ப இது எனக்கு எதுக்காக சொல்றீங்க? யோவான் ஸ்நானகன் தண்ணீரில பாவ மன்னிப்புக்கு ஏற்ற மனதிற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தார், தண்ணீர் மூழ்கி எழுதுறத. ஆனால் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியினாலும் அக்னியினாலும் அபிஷேகம் பண்ண போறாருன்னா அது எனக்கு அபியாசப்படுத்தி நீங்க சொல்லணும். ஜனங்களுக்கு இது உனக்கான வார்த்தை, உன்னை இப்படி நடத்துகிறார், இப்படி நடத்த போறார், இன்றைக்கு உன்னை அக்னி அபிஷேகத்தினால் உன்னை நிரப்ப போறார், உனக்குள்ள அக்னி வரப்போகுது, உனக்குள்ள ஒரு அக்னி எழுப்ப போறார் அப்படின்ற அந்த அனுபவத்துக்குள்ள நடத்த போனாதான் அதை பேசணும்.
சும்மா காதுக்கு பேசக்கூடாது, மாம்ச காதுக்கு. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இது அவசியமானதா, இவங்களுக்கு இது அவசியமானதா? ஏன்னா சில சமயம் பாத்தீங்கன்னா சில காரியங்களை, புதிதான காரியங்களை பேச வைப்பார். இப்ப நான் இப்ப சொல்லியிருந்தேன். நானு இப்ப 2 வாரம் முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன், நானு கன்னியாகுமரி மாவட்டத்துல ஊழிச்சியை போயிருக்கும் போது ஞானத்தை குறித்து தொடர்ந்து பேசிட்டே வரும்போது திடீர்னு கடனை குறித்து பேசுகிறார் ஆண்டவர். ஒரு நாள் காலையில கடனை குறித்து பேசுது. அப்ப நான் கடனை குறிச்சு பேசுனா ஆண்டவருக்கு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன ஞானத்தை குறிச்சு பேசணும், நான் யோசிப்பின் ஞானம், தானியலின் ஞானம், சாலமோனின் ஞானத்தை குறிச்சு பேசணும், கடனை குறிச்சு பேச சொல்றீங்க ஆண்டவரை என்பது, ஆண்டவர் வந்து இதுக்கு ஞானத்துக்கு இது என்ன சம்பந்தம் போது, கடன் வாங்குதல் ஞானம் இல்லாத காரியம்ன்றார். கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்குறது அது ஞானம் இல்லாத காரியம், அதனால அதை பேசினாரு. அதை குறிச்சு ஞானம் புஸ்தகத்துல நான் அதிகமாக எழுதலையே. இல்ல, நீங்க பேசினார். அப்படி பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு அது புரோஜனமானது. கடனால பாதிக்கப்பட்டவங்க அநேகர், கொஞ்சம் நெஞ்ச கடன் இல்ல, அது ஏதோ 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படி இல்ல, லட்சக்கணக்கில் கடன்ல இருக்காங்க. சர்வசாதாரணமா 20 லட்சம் கடன், 30 லட்சம் கடன், 50 லட்சம் கடன் வாங்கி இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம், நுகத்தடி சுமந்துகிட்டு இருக்கிறாங்க நிமிர முடியாம. அப்ப அது அவங்களுக்கு தீர்க்கதரிசன வார்த்தை, ஆனா அது கரெக்டா வந்து ஃபிட் பண்றாரு. இது ஞானம் இல்லாத செயல், இது கடன் வாங்குறது ஞானம் இல்லாதது அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறாரு. அது அப்ப நம்ம ஆண்டவரை நம்ம கரெக்டா கவனிச்சுக்கிட்டே வரணும். துல்லியமா ஆண்டோட சத்தத்தை கேட்கறதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும். மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது நீங்க சொல்றீங்களா, எனக்கா தோணுதா, நீ சொல்லுங்க ஆண்டவரை, சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். நமக்கென்று குறிப்பாக கர்த்தர் ஊழியத்தை வைத்திருப்பார். அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், கவனம் செலுத்தணும். அது மாத்திரம் போதும். மற்ற ஊழியர்களை பார்த்து சோர்ந்து போக கூடாது. இது சாத்தான் செய்யும் காரியம். அப்படி கம்பேர் பண்றீங்கன்னா அது சாத்தா உங்களை அப்படி பார்க்க வைக்கிறான்னு அர்த்தம். யாரோடையும் நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது. நமக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கு, அதை மாத்திரம் போயிட்டே இருக்கணும். சாத்தான் பேசுவான், பாரு அவங்க எல்லாம் ஃபேமஸா இருக்கிறாங்க, பாரு நீ இவ்வளவு தூரத்து உட்காந்து மெடிடேட் பண்ணி எழுதி பாரு ஃபேமஸ் இல்லைன்னுமா, பார்க்க கூடாது, அதை கேட்க கூடாது. எஸ் 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 என நடத்துவார், ஏசு என அழைத்தார். இது இயேசுடைய ஊழியம், இயேசுடைய பிள்ளைகளுக்கு இயேசு செய்யற ஊழியம். அதுல என்ன கொண்டு அவர் செய்வார். நீங்க மறுபடியும் விசுவாச அறிக்கை செஞ்சீங்கன்னா விசுவாசிக்க நெருங்க மாட்டார். கர்த்தர் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கும் போது, நம்மை விட சிறந்தவர்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் இருக்கும் போது, நம்மை விட படித்து நல்ல தகுதி உள்ளவர்கள் இருக்கும் போது நம்மை தேடி வந்து அவர் செய்த, இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியில செய்த, ஆண்டவர் செய்த கனமான ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்பதான் அந்த இவ்வளவு மேன்மையான காரியத்தை, கனமான ஊழியத்தை என் கரத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இதெல்லாம் நம்ம போயிடும். இதை நினைக்கும் போது நம்ம இதெல்லாம் போயிடும். நம்ம எதிர்த்து நிற்பவர்களையும், நம்ம உற்சாகத்தை இழக்க செய்வர்களையும், புறக்கணிப்பவர்களையும் பார்க்காமல் நாம் எவ்வளவு ஜனங்களுக்கு ஆறுதலாகவும் ஆசீர்வாதமா இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், அவரையே ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்த்து நின்றார்கள். இது நமக்கு திருஷ்டாந்தமாக, முன் உதாரணமாக வைத்துள்ளார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, 14-20 வசனம் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14-20. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, அதால் உலகம் அவர்களை பகைத்தது. ஏன் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்றாரு. நீங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம் பண்ணாம, உன் ஜெபம் ஜீவிதம் சரி கிடையாது, உன் குடும்பத்தை நடத்துறது சரி கிடையாது, உன் குடும்பத்தை இயேசு கிறிஸ்துவுக்கான இடம் உன் குடும்பத்துல நீ கொடுக்கல அப்படின்னு நம்ம நேரடியா சொல்றதுனால உலகம் நம்மளை பகைக்கும்ன்ற. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால நம்ம உடனே டக்குன்னு ஆண்டவர் எடுத்துக்கொள்ள மாட்டார் பரலோகத்துக்கு. அவங்க மத்தியில தான் ஊழியம் செய்யணும். ஆனா நம்ம பாதுகாப்பேன்ற. நான் உலகத்தார் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உலகத்தின் வேஷத்தை தரித்து கொண்டு உலகத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு போக விட மாட்டார் நம்மளை. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீ வசனத்தை படிக்க 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 உங்கள் ஆண்டவர் புடம் விட்டு உங்களை உருவாக்குவார்.
நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்கான என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வது அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிகள் வேண்டிக் கொள்கிறேன். நமக்காக ஜெபிக்கிறார் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல. நம்ம பேசி யாருக்காக பேசுறோமோ அந்த ஜனங்களுக்காகவும் ஆண்டவர் ஜெபிச்சு கொள்வேன்றார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கும். பிதாவை நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலே இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்க வேண்டிக் கொள்கிறேன். இயேசுக்குள்ள நம்ம இருக்கிறோம், நமக்குள்ள இயேசு இருக்கிறார். இதுதான் மேன்மையான காரியம். ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார், ஒரு நாள் கைவிட மாட்டார், நம்மளோட இருப்பார். ஆனா நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிறோம்னு பார்ப்பார். நான் எப்படி நான் ஜபிக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன்னா ஏற்கனவே தெரிஞ்சதுதான். நீ இதை பல முறை படிச்சேன், அப்படி படிக்கல. இதுல இருந்து ஒரு புதிய காரியம், இதுவரை என் கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம் இதுல இருக்குது, இதுவரை நான் அறியாத ஒரு காரியம் இதுல இருக்குது, அதை தெரிந்து கொள்ளணும்னு படிப்பேன். இன்னொன்னு இதை நான் எப்படி சொல்லணும் மற்றவர்களுக்கு, இது எப்படி நான் மற்றவங்களுக்கு சொல்லணும், அப்படிதான் டெய்லி படிப்பேன் நான். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சகர் அவர்தான், தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறது அவர்தான். அவர்தான் நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி இப்படி சொல்லுன்றாரு. வல்லமா அவருடையது. நம்ம யாரையும் சுகப்படுத்த முடியாது, நம்ம எந்த முறையோட நடக்க வைக்க முடியாது. அவர்தான், அவருடைய வல்லமை தான். ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்துல அந்த சப்பானியை நடக்க வைக்கும் போது பேதுரு சொல்றாரு, இது சுய சக்தியோ சுய பக்தியோ கிடையாது, இயேசு என்ற அந்த நாமத்தின் வல்லமா தான் சர்வாங்க சுகனத்தை தந்துச்சுன்றார். அப்படி போல நம்ம கையில எதுவுமே கிடையாது. நம்மளுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை நம்ம அர்ப்பணிச்சா போதும். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா, 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றாரு, என்னை அனுப்பும், என்னை பயன்படுத்தும்னு சொன்னா போதும். யாரை எடுத்தாலும் பயன்படுத்துவார். நம்முடைய சித்தம் இல்லாமல் கர்த்தரால் எதையும் செய்ய முடியாது, செய்யவும் மாட்டார். என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பான்னு சொன்னாதான் செய்வார். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்டுக்கொள்கிறவன் பெற்றுக்கொள்வான் இருக்காரு. நம்ம வாலண்டியர் பண்ணணும். ஆண்டவரே என்னை தூக்கி வரோம்னு நினைக்க கூடாது. இயேசுவே நீ எடுத்து பயன்படுத்தும் ஐயா அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், ஆண்டு பயன்படுத்துவாரு. நீங்க நினைப்பீங்க இன்னும் காலம் ஆகும், இன்னும் காலம் வரும். நம்மள போன வாரத்துல பார்த்தோம், நம்ம இன்னும் காலம் வரவில்லைன்னு ஜனங்கள் சொல்றாங்க. ஆலயத்தை கட்டுவதற்கான காலம் இன்னும் வரவில்லை, ஊழியம் செய்வதற்கான காலம் இன்னும் வரவில்லைன்னு சொல்றாங்க. அந்த டைம் வந்துருச்சு. அதனாலதான் சொல்றாரு, அந்த ஒரு கல்யாணத்துல மரியாள்கிட்ட சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை, என் ஊழியம் செய்வதற்கான வேலை இன்னும் வரவில்லைன்னு. ஆனா உடனே தண்ணீரை திராட்சரசமாய் கொடுத்தாரு. ஏன்னா மனம் இறங்குறார். அதான் நம்மளுக்கு கத்து கொடுக்குறார். இன்னும் வேலை வரலன்னு நினைக்காத, அறுவடையோ மிகுதி, விளையாட்டோ குறைவு. இதோ பாரு, அறுப்புக்கு காத்து இருக்குது வயல்லான்றார். ஆத்துமாக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க பாரு, அழிந்து போகிற ஆத்துமாக்களை பாருன்ற. நம்ம அப்படி போல நம்ம இறங்குனா போதும், ஆண்டவர் பயன்படுத்துவார். என்னை எடுத்து பயன்படுத்துவான்னு சொன்னா போதும், ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிப்பாரு. பாருங்க, ஆவிது சின்ன பையன், 15-16 வயசு பையன், சவுல் ராஜத்தை போய் நிக்கிறான். ராணுவமே ஸ்தம்பிச்சு 40 நாளா கோலியாத்துக்கு எதிர்த்து நிக்க முடியாம நிற்கும் போது போய் என்னை யூஸ் பண்ணுங்கன்னு கேக்குறாரு. என்னை யூஸ் பண்ணுங்கன்னு. அப்ப சவுல் சொல்றான், நீ சின்ன பையன், அவன் கோலியாத்து சின்ன வயசுல இருந்தே அவன் யுத்த வீரன், அவன் அரக்கன் ஜெயன்ட், அவனால ஏத்து நிக்க முடியாதுன்னு சொல்லும் போது, இல்ல நான் ஒரு சிங்கத்தை நான் மீறி போட்டேன், ஒரு கரடியை நான் அடிச்சு போட்டேன் சொல்லி திரும்ப திரும்ப கேட்கிறாரு. எனக்கு கொடுத்த அந்த சான்ஸ் கேட்கிறாரு பாருங்க. இதெல்லாம் நமக்கு ப்ராபசிங்க, ப்ராபசி. எனக்கு கொடுங்க, என்னை யூஸ் பண்ண ஆண்டவரை, நான் என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு கேட்டா போதும், ஆண்டு நம்மளை கொண்டு கோலியாத்தை அடிப்பாரு. செங்கடல் 2ஆ பிரியும். தெபோராள் பாருங்க, ஊருக்கு வெளியே தனியே ஒரு கூடாரம் போட்டு அங்கிருந்துதான் ஊழி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஊருக்குள்ள இல்ல வெளியே, ஊருக்கு வெளியே ஒரு டென்ட் போட்டு அங்கதான் தெபோராள் இருந்து ஊழி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஊர்ல இருக்க ஜனங்கள் எல்லாம் போய் ஜெபிச்சுட்டு வருவாங்க. அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்றாருன்னு அதன்படி இவங்க நடக்கும். இப்படிதான் இருந்தாங்க. ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு, தேசமே ஸ்தம்பிச்சு நின்றுச்சு, போர் வந்துருச்சு. ஆனா இவங்க போருக்கு எதிர்த்து நிக்க முடியாது, இவங்ககிட்ட அந்த அளவு ஸ்ட்ரென்த் கிடையாது. அப்ப தெபோரால பிக்சர்ல கொண்டு வர்றாரு ஆண்டவர். அந்த 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 ராணுவத்தை வழி நடத்துறாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லி இது ஜெயம் கிடைக்கும் நமக்கு. ஒரு ஸ்திரீ, ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ மூலமாக நமக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவார்னு சொல்லி அந்த ராணுவத்துல முன்னாடி நின்று போய் அந்த யுத்தத்தை செய்து வெற்றியோட திரும்பி வர வைக்கிறார். அப்படி போல
நம்மள ஒரு ஆர்டினரி எங்கேயோ ஒரு மறைவ ஊழி செய்யறது போல இருக்கும். டக்குன்னு ஆல் ஆஃப் அ சடன் உங்களை தூக்கிட்டு வருவாரு. உங்களை தூக்கிட்டு வந்து முன்னாடி நிறுத்துவாரு. அதுக்கு பெரிய உதாரணம் எலியாவும் தாவீதும் தான். எலியாவ டக்குன்னு ஆகாப் ராஜாக்கு நடந்து நிறுத்திட்டாரு. இனி நான் சொல்லும் வர்ற வானத்துல இருந்து மழையும் பனியும் பெய்யாதுட்டாரு. முடிஞ்சு போச்சு. தேட வச்சுட்டாருங்க. 3.5 வருஷம் பூரா வறண்டு காஞ்சு போச்சு. தேசமே காஞ்சு போய் கிடக்குது. எங்கடா அந்த எலியானது தேடணும் ஆகாப். அதே மாதிரி தாவீது சின்ன பையன் கொண்டு போய் கோலியாத்தை அடிச்சு தூக்கி நிறுத்திட்டாரு. அப்படி போலதான் எழுப்புதல் வரப்போகுது. இந்த எழுப்புதல் அப்படித்தான் நடக்கும். ரிவைவல்ன்றாங்க. ரிவைவல் எப்படி நடக்க போகுது? எல்லாம் கூட்டமா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும். வெளியே வந்து அற்புதம் நடந்தோம்னா எல்லாம் கூட்டம் செதறி வரும், வெளியே வரும். அவ்வளவு கூட்டம். ஒரு மரித்தவனை உயிரோடு எழுப்பிட்டீங்கன்னா போதும். எப்படி யோசிச்சு பாருங்க. செத்து போயிட்டான் அவ்வளவுதான், எல்லாம் போய் நிக்கிறாங்க. நீங்க போய் இயேசுவின் நாமத்துல ஜீவன் உண்டாவதாக எழுந்து நில்லு ஆண்டவர் சொல்றாரு. உங்கள்கிட்ட போய் நில்லு, உன்னை எழுப்புவேன்னு சொல்றாரு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. லாசரு இன்னைக்கு லாசரு மரிச்சு போனா இயேசு வரமாட்டார், உங்களைத்தான் அனுப்புவார். போ, 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போயிருக்குன்னு சொல்றாங்களே ஆண்டவரே, எழுப்புறேன் பார், போ. அப்படிதான் பண்ண போறாரு. 7000 முழங்கால்களை வச்சிருக்கிறேன் நான் எலியாட்ட. எலியா சொன்னா நான் ஒரு மாத்திரம் தானே இருக்கேன். உன்ன மாதிரி 7000 எலியாக்களை நான் வச்சிருக்கிறேன். எலியாக்கு தெரியல பாருங்க. அது 7000 பேரை உன்ன மாதிரி வச்சிருக்கிறேன். அப்படி போல எழுப்புவாரு. அன்னைக்கு பாப்புலாரிட்டிக்கு பின்னாடி போனவங்க எல்லாம் மிரண்டு போயிடுவாங்க, ஓடியாந்துருவாங்க. அவ்வளவு பேர். ஜனங்களுக்கு தேவை அற்புதங்க. நான் எல்லாம் ஊழியம் பண்ணிட்டு 3 நாள் 4 நாள் அங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல ஊழியம் பண்ணிட்டு திரும்பிக்கிட்டு இருக்கிறேன். நாகர்கோவில் நோக்கி வந்துட்டு இருக்கிறேன். ஒரு ராத்திரி நேரம் பாஸ்டர் கேட்டாரு, இங்க ஒரு இடத்துல ஜெபம் போகமாட்டேன் அப்படின்னாரு. சரி ஜெபம் போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறோம். அந்த பிள்ளைக்கு 16 வயசு, சரீர ரீதியாக 16 வயசு. ஆனா மன ரீதியாக 3 வயசுதான். மன வளர்ச்சி இல்லாத பிள்ளை. தகப்பனார் சமீபத்தில் இறந்துட்டாரு. அந்த தாயார் அந்த பிள்ளைய வச்சுட்டு இருக்காங்க. அந்த தாத்தா இருக்க தாயாருடைய தகப்பனார், அந்த பிள்ளையோட தம்பி எல்லாம் இருக்கிறாங்க. பாவமா இருக்கு. அந்த பிள்ளை சின்ன குழந்தை மாதிரி பேசுது. ஆனா ஆண்டவருடைய பாட்டை அப்படி பாடுது. டிவியில அதுவே போடுது. டிவியில அந்த பாட்டு வருது. 25 26 பேர் பாடிக்கிறாங்க. அந்த 25 26ல 26வது ஒருத்தர் பாடுறதை எடுக்குது. ஒரே பாட்டை பல பேர் பாடிக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட பாடல் போடுது. அது அவ்வளவு அழகா இருக்குது. அதோடு சேர்ந்து பாடுது. அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு அந்த பாட்டை பாடுது. தாயார் கண்ணீரோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. இப்ப நான் நினைச்சேன் இந்த 4 நாள் ஊழியில பெருசு கிடையாது. என்ன பெரிய பிரசங்கம் பண்ணிட்டோம். பிரசங்கம் யாருனாலும் பண்ணலாம். எனிபடி கேன் ப்ரீச், எனிபடி கேன் சிங். பட் who is going to do this type of ministry? We need power from God. ஆண்டவருடைய வல்லமை வேணும். எனக்கு அப்படியே மனசுக்குள்ள பதம் பதைக்குது. இந்த மாதிரி அநேக பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே வரேன் நான். அநேகம் பிள்ளைகள் பெரிய பணக்காரர், பெரிய பிசினஸ் மேன். வீட்டுல ஜெபம் பண்ண போனா அந்த ஒரு பையன் இருக்கிறான், மன வளர்ச்சி இல்லாத பையன். இது யாருக்கும் தெரியாது. எல்லாம் வசதியானவர். இவருக்கு என்னங்க, ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பையனை இருதயத்துல சுமந்துகிட்டு இருக்கிறார். இப்ப நம்ம மேல கையில தலை மேல கை வச்சிட மாட்டோமா? அங்க ஒரு மிராக்கிள் நடந்துராதா? தாங்க ஊழியம். தான் சவால், தான் சவால். அதான் சொல்றாரு பாருங்க. இறைமையால ஆண்டவர் அதை அழகா சொல்றாரு. நம்ம சின்ன சின்ன காரியங்களுக்கும் நம்ம சோர்ந்து போயிருக்கோம். இறைமையா 12:5 வசனம், நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ அப்செட் ஆகுறியே, சோர்ந்து போறியே. இதை விட பெரிய சவால்கள்லாம் இருக்குது. அன்னைக்கு என்ன செய்ய போறேன்றதா. இதெல்லாம் பார்க்கும்போது பிரசங்கம் பண்ணி நீங்க ஒருத்த நல்லா இருந்தது, நீங்க பிரசங்கம் சொன்னாலும் அதெல்லாம் உங்க காதுல பெருசா ஏறாது. உங்களுக்குள்ள ஏக்கம், மிராக்கள் நடக்கணுமே.
யாகமான்னு ஒரு தாயா இருந்தாங்க, ரத்தத்துக்குள் மறிச்சுட்டாங்க. இங்க வட சென்னையில இருந்தாங்க. அந்த அம்மா ஆண்டு வல்லமையாக பயன்படுத்தினார். அங்க நான் சில வருஷங்களுக்கு முன்பாக ஊழியம் செய்ய போயிருக்கேன். அந்த அம்மா இப்ப உயிரோட இருந்தாங்க. ஊழியம் செய்யறதுக்காக போயிருந்தேன். 2-3 நாள் அந்த ஊழியம் செய்தேன். அந்த மாடியில தான் சர்ச்சு. கீழே பாத்தீங்கன்னா யார் யாருக்கு பைத்தியமா இருக்கவங்களோ அவங்களெல்லாம் கொண்டாந்தாங்க விட்டுட்டு போயிடுவாங்க. 1 வாரம் இல்ல 2 வாரம், மேக்ஸே 2 வாரம் தான், சுகமாயிட்டு போயிடுவாங்க. நான் மிகைப்படுத்தி சொல்லல, நீ யார்கிட்டனாலும் விசாரிச்சு பாரு. நான் தாயார்ட்ட கேட்டேன், நான் நீங்க என்னமா பண்ணுவீங்க, நீங்க போய் அவங்க தலை மேல கை வச்சு ஜெபிப்பீங்களா? அதுக்காக நீங்க ஃபாஸ்ட் பண்ணி இப்படி ஒரு வர வேணும்னு கேட்டீங்களா? இல்ல ஆண்டவர் உங்களுக்கு இப்ப வல்லமையை நான் கொடுக்குறேன்னு கொடுத்தாரா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துல கொண்டு வந்து விடுவாங்க, ஆயிடுவாங்க, நான் போய் அவங்க எல்லாம் ஜெபிக்க மாட்டேன். இந்த இடத்துல தேவ பிரசன்னம் அவங்க மேல இறங்குது. இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஆண்டவர் சமூகத்துல விடும்போது அவங்க சுகமாகுறாங்க, வைத்தியங்கள் சுகமாகுது. அப்ப அதை பார்த்த பிறகு நம்ம பெருமை வருமா? நான் பார் எப்படி பிரசங்கம் பண்றேன் பார், நான் பார் எப்படி ஜெபிக்கிறேன் பார், நான் பார் எப்படி வொர்ஷிப் நடத்துறேன் பார். நத்திங். அவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏங்க வைப்பாருங்க, வல்லமை வேணும். ஒவ்வொரு தடவையும் பவுலை நினைச்சு பார்ப்பேன், அந்த இடத்துல பவுல் இருந்து அந்த புள்ள மேல கை வச்சா என்ன ஆகும், எவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கும். யோசேப்புக்கென்று, தாவீதுக்கென்று, தானியேலுக்கென்று கர்த்தர் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவர்களை முன்கொண்டு வருகிறார். அப்படி போல நமக்கும் கர்த்தர் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நம்மை முன்னே அழைத்து வருவார். நமக்கென்று ஒரு காலகட்டத்தை கர்த்தர் வைத்திருப்பார். சாமுவேல், எரேமியா போன்றவரை சிறு வயதிலே எடுத்து பயன்படுத்துகிறார். மோசேயை, பவுலை அவர்கள் பெரியவளான பிறகு கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை எப்பொழுது பயன்படுத்துகிறார், கர்த்தர் நம்மை எப்பொழுது பயன்படுத்துகிறார் என்பதை விட நம்மை சிறப்பாய் பயன்படுத்த வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்துறது பெருசு இல்ல, அந்த பிறகு அற்புதங்கள் நடக்கணும். உங்க ஊழியத்துல நீங்க பண்ற பிரசங்கிக்கும் போது எல்லாரும் அபிஷேகத்துல நிரம்பணும். ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனமாக இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் விடுதலை தருகிற வார்த்தையா இருக்கணும். இட் இஸ் ஃபார் மீ, இட் இஸ் ஃபார் மீ. ஒரு ஊர்ல நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், ஒருத்தர் எந்திரிச்சு இது எனக்கு கத்த சொல்றதுன்னு கத்திட்டான் சபைக்கு நடுவுல இருந்து. எல்லாருக்கும் ஒண்ணும் புரியல. அப்புறம் நான் சொன்னேன், நான் அந்த பையன் ஃபாரின்ல இருந்து வந்திருப்பான், ஆமான்றான். நீ அப்ராட்ல போய் நீங்க பிரசங்கம் பண்ணீங்கன்னா எந்திரிச்சு நான் இன்ஹெரிட்டேட் பண்ணுவான் அப்படின்னு அந்த இடத்துல நான் இதை சுவீகரித்துக் கொள்கிறேன், எனக்கென நான் சுவீகரித்துக் கொள்கிறேன் தத்துவம் எந்திரிச்சு. அப்படி போல இருக்கணும். இது எனக்கான வார்த்தை நீ சொல்லணும். கர்த்தர் என்னோட பேசினாரு, எனக்கு தான் அந்த வார்த்தைன்னு சொல்லணும். அவங்க கர்த்தர் நம்மளுடன் பேசி அதை நாம் மற்றவருக்கு தீர்க்க தரிசனமாக, தேவ ஆலோசனையாக, பிரசங்கமாக, ஜெபமாக ஏறெடுப்பது எப்பேற்பட்ட சிலாக்கியம். நம் மூலமாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவது எப்பேற்பட்ட வாக்கியம் என்பதை யோசித்து பாருங்கள். ஊழியம் செய்வதற்கு முதலாவது நம் கர்த்தரை நேசிக்க வேண்டும். அதற்கு நிகராக ஜனங்களை நேசிக்க வேண்டும். யோசேப்பை அவர் சகோதரர்கள் பகைத்த போதும் யோசேப்பு அவர்களை நேசித்தார். போத்திபாரின் மனைவி அவர் மீது பொய் சாட்சி வீண் பழி சுமத்தின போதும் பின்னாட்டில் அவர் பிரதான மந்திரியான போது பழி வாங்கினதாக வேதம் குறிப்பிடவில்லை. பானபாத்திரக்காரன் உதவி செய்ய திராணி இருந்தும் அவர் குற்றம் செய்யவில்லை என்று பார்வன்ராஜிடம் சொல்லி அவரை விடுவிக்கவில்லை. அவரிடம் யோசேப்பு பிரதான மந்திரியான பிறகு பேசியதாக வேதம் குறிப்பிடவில்லை. யோசேப்பு மேன்மையானதொரு மனிதனாக இருந்தார். சவுல் தாவீதை ஒரு மிருகத்தை வேட்டையாடுவது போல அவரை கொல்வதற்காக துரத்தின போதும் தாவீது சவுலை கொல்லவில்லை. கொல்லும்படியான தருணங்கள் வந்த போதும் தாவீது சவுலை கொல்லவில்லை. சவுலை கர்த்தருடைய கரத்தில் விட்டு விட்டார். அவரா போர் வந்தா சேர்ந்தா இறக்கட்டும், இல்லைன்னா அவருக்கா சாவு வந்தா வரட்டும், கர்த்தர் எடுத்துக்கொள்ளட்டும், நான் அவர் மேல கைவிட மாட்டேன், என் நிமித்தம் அவர் கொல்லப்பட மாட்டார். எலிசா, எஸ்ரா போன்ற ராஜாக்களிடம் செல்வாக்கு உள்ளவர்களாக இருந்த போதும் தங்களது சுயநலத்திற்காக அந்த உறவை அவர் பயன்படுத்தவில்லை. எஸ்ரா 8:22 பாத்தீங்கன்னா ராஜாட்ட போய் ஹெல்ப் கேட்கறதுக்கு வெக்கப்படுறாரு. எஸ்ரா நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு ராஜாவோட.
உன்னுடைய தேவனுடைய ஞானத்தின்படி, உனக்கு கர்த்தர் தந்த தேவ ஞானத்தின்படி என்ன செய்யும் அதை செய்கின்றாரு ராஜா எஸ்ராவை பார்த்து. எஸ்ரா ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு போகணும், பாதுகாப்புக்காக எங்களுக்கு போர் வீரர்களை கொடுங்கன்னு போய் கேட்க வெக்கமா இருக்குன்றாரு. ஏன்னா உன் கர்த்தர் உனக்கு துணை செய்ய மாட்டாரான்னு கேட்டுருவாரு. நான் அந்த என்ன காட்டத்துல சொல்றேன்னா, ராஜாவோட நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு எஸ்ரா. அதே மாதிரி எலிசா பாத்தீங்கன்னா ராஜாவோட க்ளோஸ் ரிலேஷன் இருக்காரு. அவ சூனியமே அவரை நல்லா கவனிக்கிறாளே, அவளுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா, ராஜாட்டாவது சேனாபதி ஏதாவது சொல்லணுமான்னு கேட்கிறாரு, கேசிட்ட கேட்கிறாரு. அந்த அளவுக்கு நல்ல ரேப்போல இருந்திருக்காரு, நல்ல ரிலேஷன்ஷிப்ல. எஸ்ரா 8:22 இருக்குது, 2 ராஜாக்கள் 4:13 இருக்குது. எஸ்ரா 8:22 எஸ்ரா எப்படி ராஜாவோட நல்ல ஐக்கியத்துல இருந்த நல்ல ரிலேஷன்ல இருந்தாருன்னு இருக்குது. 2 ராஜாக்கள் 4:13 எலிசா எப்படி ராஜாவோட சிநேகமா இருந்தாரு, எவ்வளவு நட்போட இருந்தாருன்னு இருக்குது. ஆனாலும் அவங்க யாருக்கும் பயப்படல, அவங்க தைரியமா பேசினாங்க. எலியா, எலிசா, மிகையா ஆகிய தீர்க்கதரிசிகள் தைரியமாக பேசினார்கள். எலியாக்கு எதிராக பாகாலுடைய தீர்க்கதரிசி 450 பேர், ஏசபேலின் தீர்க்கதரிசிகள் 400 பேர், 850 பேருக்கு நின்று சவால் விட்டு நிற்கிறாரு எலியா. அதே மாதிரி மிகையா 400 தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக நிற்கிறாரு. தைரியமா சொல்றாரு. 2 நாளாகவும் 18-16 சொல்றாரு, ராஜா நீ திரும்பி வர மாட்டேன், நீ செத்து போவ. ஆகாப் ராஜா பத்தி சொல்றாரு, நீ போருக்கு போனீங்கன்னா நீ செத்துதான் வருவேன், தரிசனம் பார்த்தேன்றாரு. தைரியமா பேசுறாரு. ராஜாக்களை கண்டு பயப்படல, தங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கல. கர்த்தர் சொன்னதை அப்படியே ராஜாக்களிடம் சொன்னார்கள். கர்த்தரை நேசித்தார்கள், கர்த்தரோடு நெருங்கி ஜீவித்தார்கள். கர்த்தரும் அதை எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுருவிடம் என்னை நேசிக்கிறாய் என்று மறுபடியும் கேட்கிறார். நாம் கர்த்தரை முழுமையாக நேசித்தாலுடைய ஊழியத்தை திறம்பட செய்ய முடியாது. இன்றைக்கு அநேக கர்த்தரை நேசிப்பதை விட ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறார்கள். மற்றவர்கள் பார்ப்பதற்காக, பிரபலத்திற்காக ஊழியம் செய்ய ஆசைப்படுகிறார்கள். மற்றவர்கள் முன்பாக தங்களை மேன்மையாக காண்பித்துக் கொள்வதற்காக ஊழியம் செய்ய விரும்புகிறார்கள். ஏதோ ஒரு பிரசங்கம் தானே என்று நினைக்கின்றார்கள். வெறுமனே பேசுவது தானே. கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் ஒரு தீசிஸை வாசிப்பது போல, ஒரு சொற்பொழிவு போல பேசிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். ஜனங்களுக்கு விடுதலை வேண்டும், அவங்க வாழ்க்கையை குறித்த, அவங்க எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை வேண்டும், சுகம் வேண்டும், தீர்வு வேண்டும், வழி தெரிய வேண்டும், இன்னும் அநேக கேள்விகளுக்கு பதில் தெரிய வேண்டும். இவை எல்லாவற்றையும் பற்றி தெரிந்த கர்த்தர் அவர்களுடன் பேச வேண்டும். அதற்கும் மேலாக கர்த்தருடைய வல்லமை அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். கர்த்தர் செயலாற்ற வேண்டும். அதுதான் ஊழியம். ஆவியில் நொறுங்குண்டு வரும் ஜனங்களுக்கு கர்த்தரிடமிருந்து ஆதலான வார்த்தைகளை பெற வேண்டும். அடுத்து அவர்களை திடங்கொள்ள செய்ய வேண்டும். அவர்களுக்கு கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை வரணும், அவர்களை குறித்த நம்பிக்கை வரணும், அவங்க வாழ்க்கை குறித்த நம்பிக்கை வரணும். இவ்வளவு ஊழியத்துல நடக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட், ஒவ்வொரு வினாடியும் கர்த்தரிடமிருந்து வழி நடத்துதலை பெற்று ஊழியம் செய்ய வேண்டும். நாம சுயமாக பேசினாலோ ஊழியம் செய்தாலோ ஜனங்கள் பிரயோஜனப்பட மாட்டார்கள். குருட்டுத்தனமாக ஊழியம் செய்யக்கூடாது. ஊழியம் தானே, நாம் எதை செய்தாலும் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார், அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார் என்று நாம நினைத்து விடக் கூடாது. இது எப்படி என்றால், பூனை தன் கண்ணை மூடிக்கொண்டு உலகமே இருட்டாக உள்ளது என்று சொன்னது போல, தாவீது கர்த்தருக்காக ஆலயம் கட்ட வேண்டும் என்று எண்ணின போது கர்த்தர் அதை தடுத்து விட்டார். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்வீர்கள், தரிசனம் பார்ப்பீர்கள், சொப்பனம் காண்பீர்கள், வயது வித்தியாசம் இல்லாமல் சிறியோர் முதல் பெரியோர் வரை, இன்னும் உங்கள் வீட்டில் வேலை பார்ப்போர் மீதும் இந்த கிருபை வரும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே நினைக்கலாம். யோவேல் 2:28-29 சொல்லி இருக்கிறாரு. அதே போல மத்தேயு 9:37-38 என்ன சொல்றாரு? அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, அறுவடைக்கு வேலையாட்கள் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, நாம் ஏன் ஊழியம் செய்யக்கூடாது என்று நீங்கள் நினைக்கலாம். ஊழியம் செய்வதற்கு கர்த்தருடைய வல்லமை நமக்கு வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டும். அடுத்தது கர்த்தர் நம்முடன் பேச வேண்டும். சொப்பனம் மூலமாக, தரிசனம் மூலமாக, தீர்க்க தரிசனம் மூலமாக, வேத வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசணும். தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன், வந்து மானம் பண்ண கடவன், அவன் மீது என் ஆவியை ஊற்றுவேன், அவனத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று கர்த்தர். நமக்கு தாகம் வேண்டும், எனக்கு வல்லமை வேண்டும். நாம் துல்லியமா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு துல்லியமா நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும். என் ஊழியத்தில் அற்புதங்கள் நடக்கணும், அடையாளங்கள் நடக்கணும். அந்த தாகம் வேணும். ஏசாயா 44:3 சொல்றாரு,
மாம்சம் தாகமா இருக்கும் மீது நாவை ஊற்றுவேன்றார். வறண்ட பாலைவனத்துல தண்ணீரை ஊற்றுவது போல ஊற்றுவேன்றார். அதே மாதிரி யோவான் 7:30 சொல்றாரு, என்னை விசுவாச உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும். உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஜீவ நதி, தீர்க்க தரிசன நதி, விடுதலையின் ஆவி உங்களுக்குள்ள இருந்து வரணும். மன்றாடி ஜெபிக்கணும் ஜனங்களுக்காக. இயேசு ஜெபிச்சது போல ஜெபிக்கணும். இயேசு எப்படி தன் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பாரோ அப்படி போல ஒரு தகப்பனை போல மன்றாடி ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்பட வேண்டும் என்ற தாக வேண்டும். உன்னத பலனை பெறாமல் ஊழியம் செய்தால் அதில் ஒரு பலனும் கிடைக்காது. அப்போஸ்தலர் 1:8 சொல்றாரு, சீஷர்களை பார்த்து, மேலறையில காத்துருங்க, உன்னதத்திலிருந்து பலன் ஊற்றப்படும். அந்த பலன் இல்லாம நீங்க ஊழியம் செய்ய முடியாதுன்ற. அது ஜீவ தண்ணீர். இந்த உலகம் தர முடியாத திருப்தியை அந்த ஜீவ தண்ணீர் தரும். இது இயேசு கிறிஸ்துவே ஜனங்களுக்கு தருவதாகும். இது கனமான ஊழியமாகும், மலிவானதல்ல. ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு அல்லது மனிதர்களுக்கு செய்ய ஊழியம் அல்ல. கர்த்தர் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய ஊழியமாகும். மிகுந்த ஜாக்கிரதையுடனும் பயபக்தியுடனும் செய்ய வேண்டும். எனக்கு ஊழிய அழைப்பு இல்லையே, நான் எப்படி ஊழியம் செய்வது என்று அநேகர் நினைக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருப்பது 2 வகையான ஜனங்கள் தான். ஒன்று இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள், இன்னொன்று இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் அறியாத ஜனங்களுக்கு இயேசு பத்தி சொல்றதுதான் ஊழியம். சமாரிய ஸ்திரீ தான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டால் போதும் என்று நினைக்கவில்லை. அந்த ஊர் ஜனங்களை இயேசுடன் கொண்டு வருகிறார். எனவே ரட்சிப்பு உங்களுடன் முடிந்துவிடக் கூடாது. மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், பரலோகம் வர வேண்டும், இயேசுவிட வர வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வேண்டும். நீங்கள் இருக்கின்ற இடத்தில் ஊழியம் செய்ய வேண்டும். விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும். பணத்தையோ மற்ற மனிதர்களையோ தாளந்துகளையோ வேலையோ நம்பி குடும்பத்தை நடத்தக்கூடாது, ஊழியத்தை செய்யக்கூடாது. கர்த்தரை மாத்திர சார்ந்தது ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். கர்த்தர் அப்படித்தான் நம்ம நடத்துவார். அந்தந்த நாளின் தேவையை தான் சந்திப்பார். அட்வான்ஸா முன்கூட்டியே ஒரு தொகையை தரமாட்டார். அன்றன்றைக்கு தேவையானதை கொடுப்பார். எப்போது நம் வானத்தையே பரலோகத்தையே கர்த்தரையே அண்ணாந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் தான் நம் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். விசுவாசத்தில் பல நிலைகள் உண்டு. அப்படிப்பட்ட விசுவாச பாதையில் கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார். எந்த மனிதனின் சார்ந்திராதபடி, எந்த மனுஷத்தை எதிர்பார்க்காதபடிக்கு கர்த்தரை மாத்திர சார்ந்தது ஒரு வாழ்க்கை. அதுதான் விசுவாச வாழ்க்கை. அதுல நம்மள பழக்க வைப்பார். முதலில் கொஞ்சம் தேவைகளுக்கு கர்த்தரிடம் எதிர்பார்க்க காக்க வைத்து நம்மள விசுவாசத்துல பழக்குவார். பிறகு படிப்படியாக அநேக தேவைகளுக்கு, மிகப்பெரிய காரியங்களுக்கு கர்த்தரை எதிர்பார்த்து காக்க வைத்து கர்த்தரிடம் பெற்றுக் கொள்ளக்கூடிய விசுவாச வாழ்க்கைக்கு நம்ம நடத்துவார். அதான் விசுவாசத்துல நடத்துறது. எல்லோரும் ஊழியம் செய்யலாமா? கர்த்தர் நம்மை ஊழியம் செய்ய அழைக்காமல் நாம முன் வந்து வாலண்டியராக ஊழியம் செய்யலாமா என்று நீங்கள் நினைக்கலாம். உன்னை போல் பிறனை நேசி என்கிற பிரமாணத்தில் நம்முடைய வாழ்க்கை அடங்கும். நான் ரட்சிக்கப்பட்டேன், மற்றவங்களும் ரட்சிக்கப்படணுமே என்ற அந்த எண்ணம் வேண்டும். எனக்குள்ள விடுதலை உண்டாச்சு. ஏன் நான் அந்த ஒரு நடிகரை பார்த்தோம், ஏன் அங்கலாய்க்கிறேன்? அவருக்கு எவ்வளவுதான் பிரபலமான நடிகராக இருந்தாலும், எவ்வளவுதான் அவருக்கு பணம் இருந்தாலும், சொத்து இருந்தாலும், அது அவருக்கு சந்தோஷத்தை தராது, அவருக்கு அவர் திருப்தியை தராது. ஏசுதான் ஜீவ தண்ணீர். நான் பெற்றுக்கொண்டேன், அவருக்கு சொல்ல முடியலே என்று எனக்கு. நாம் உண்மையான மெய்தவத்தை அறிந்து கொண்டோம். அது நிமித்தம் மிகப்பெரிய ரட்சிப்பை, விடுதலை பெற்றுக் கொண்டோம். மற்றவர்களும் இயேசுவை அறியணுமே, ஆசீர்வாதத்தை பெறணுமே, விடுதலையை பெறணுமே, சமாதானத்தை பெறணுமே என்கிற அந்த அன்பு நமக்குள் வர வேண்டும். நான் தகுதியானவன், நான் தகுதியானவன் அல்ல. என்னுடைய ஜபம், என்னுடைய வேத தியானம் போதாது. ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஊழியம் செய்வதற்கான தகுதி எனக்கு இல்லை என்று நீங்க நினைக்கலாம். கர்த்தர் யாரையும் எவரையும் எடுத்து பயன்படுத்த முடியும். அவர் உங்களை தகுதிப்படுத்துவார். தமது ஆவியினால் உங்களை நிரப்புவார். வேதத்தை கற்றுக் கொடுப்பார். உங்களை உருவாக்குவார். உங்களை பயன்படுத்துவார். அநேகருக்கு, ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாமே. 24 வருடங்களுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட புதிதில் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு விடுவேன். எல்லாரையும் கொண்டு விடுவேன். அப்போது எனக்கு தெரியாது இது மாதிரிதான் நானும் ஊழியம் செய்ய போறேன்ட்டு. கர்த்தர் செய்த காரியம் இது. கர்த்தர் நம்மளை எப்படி உருவாக்க வேண்டுமோ, எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி நம்மளை உருவாக்குவார், பயன்படுத்துவார். நாம் பிரசங்கிப்பதை சிலர் ஏற்றுக்கொள்வார்கள். முதலாவது நம்மை ஏற்றுக்கொள்ளணும். அப்போதுதான் நாம் பேசுவதை ஏற்றுக்கொள்வார்கள். சிலர் மற்ற ஊழியர்களை பெரிதாகவும் நம்மை சிறிதாகவும் பார்ப்பார்கள். அதனால் கேட்டு பார்ப்போம், என்னதான் பேசுறான்னு கேட்டு பார்ப்போமே வந்து கேட்பாங்க. முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க நமக்கு. அடுத்து என்ன பண்ணுவாங்க, சிலர் நம்ம பிரசங்கிப்பதை எதிர்த்து நிற்பாங்க, விவாதம் பண்ணுவாங்க, நம்மளோட வாக்குவாதம் பண்ணுவாங்க. சிலர் பிசாசினால் பிடிக்கப்பட்டு எதையுமே கேட்க மாட்டார்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் நமக்கு 4 வகையான நிலங்கள் இருக்கின்றார். மார்க் 4 அதிகாரம் முதல் 20 வசனங்களையும், மத்தேயு 13 அதிகாரம் முதல் 9 வசனங்களையும்,
லூக்கா 8:4-15 சொல்லியிருக்கிறாரு 4 வகையான நிலங்கள்னு. சில பேர் கேட்பாங்க, கேட்ட உடனே சாத்தான் எடுத்து போட்டுருவான். இதெல்லாம் மத்தவங்களுக்கு உனக்கு இல்லைன்றுவான் சாத்தான். உடனே என்ன விதை உழவே விடாது, அந்த வார்த்தை உள்ளவே ஏறாது. சிலர் வந்து கேட்பாங்க, ஆனா அது முன்னாடி நடக்கும்போது கஷ்டம் வந்தோட என்ன விட்டுடுவாங்க. 3வது வந்து உலகத்தை மேல உள்ள உலக ஐஸ்வர்யம், அந்த வசதி வாய்ப்புகள் கிடைக்கலையே, இப்படி வாழ்ந்து என்ன குறைகளை விட்டுட்டு போயிடுவாங்க. 4வது ஒருத்தருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இது பின்னாடி நமக்கு இது 30ஆக 60ஆக 100ஆக விளைச்சலை தரும் இருக்கவங்களுக்கு அப்படியே அது விளைச்சலை தரும். இப்படி 4 வகையான இருதயம் உள்ளவங்க இருப்பாங்க. அப்படி நீங்க விதை போடுறீங்கன்னா இந்த மாதிரி 4 வகையான இருதயத்துல போடுறீங்கன்றத தெரிஞ்சுக்கொள்ளணும். ஊழியத்தின் 1வது நிலை, கர்த்தரை அறிகிற அறிவில் நம்மை நடத்துவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்னு சங்கீதம் 46:10 சொன்னது போல, கர்த்தர் யார்ன்றதை நம்ம கத்துக் கொடுப்பார். கர்த்தர் யார், அவருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய கண்ணோட்டம் என்ன, எதை எதிர்பார்க்கிறார், எதை வெறுக்கிறார், எதை அவருக்கு பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல, எப்படி நடத்துவார், இது எல்லாத்தையும் கத்துக் கொடுப்பார். முதல் அவர் யாரு, அவருடைய நடத்துதலை கத்துக் கொடுப்பாரு. அடுத்தது என்னன்னா, அந்த நேரம், அந்த கற்றுக் கொடுக்கிற நேரம் கண்டி இருக்குன்னா நம்மளால ஊழியம் செய்ய முடியாது. அப்படி சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும், சும்மா உட்கார்ந்து இருக்க மாதிரியே இருக்கும். என்ன அவர் நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, அது வெளியே கொண்டு போக மாட்டாரு. அந்த சமயத்தில் நம்ம விசுவாசத்துக்கு நடத்த ஆரம்பிப்பார். படிப்பையோ திறமையோ தாளந்துகளையோ பணத்தையோ மற்ற மனிதர்களையோ வேலையோ சூழ்நிலையை நம்பிராமல் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கும்படியா நம்ம நடத்துவார். இதை நம்மால் உடனே புரிந்து கொள்ள முடியாது. இது ஒரு அனுபவம். எந்த பக்கம் இருந்தும் யாரிடம் இருந்தும் நமக்கு உதவி வராது, கிடைக்காது. எல்லா வாசலும் அடைக்கப்பட்டது போல் இருக்கும், தனித்து விடப்பட்டது போல் இருக்கும், எல்லாராலும் கைவிடப்பட்டது போல் இருக்கும். அன்றாட தேவைகளுக்கும் கர்த்தரையே பார்க்கும்படி இருக்கும். அவர்தான் வழி, அவரை தவிர வேறு வழி இல்லை என்கிற சூழ்நிலையில் இருப்போம். சில வருடங்களுக்கு பிறகுதான் நாம் புரிந்து கொள்வோம் கர்த்தர் நம்மை விசுவாசத்தில் பழக்குவித்திருக்கிறார் என்று. அந்த சமயத்தில் கர்த்தர் நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை, தரிசனங்களை, சொப்பனங்களை தருவார். இதுதான் நமது வாழ்க்கை முழுவதும் நம்மை தூக்கி நிறுத்துவது, நம்மை தாங்கிக் கொள்வது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், ஒரு கோலும் ஒரு தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23:4 சொன்னது போல அவர் சொன்ன அந்த வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் எட்டாத காரியம் மாதிரி தெரியும். யார்கிட்ட போய் ஷேர் பண்ணாலும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. யோசேப்பின் சொப்பனத்தை எப்படி புரிந்து கொள்ளலையோ, உங்க சொப்பனத்தை போய் சொன்னீங்கன்னா, உங்க தரிசனத்தை உங்க கட்ட சொன்னீங்கன்னா யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. இவனை கொண்டான்னு நினைப்பாங்க. எப்படி தாவீதுடைய சகோதரர்கள் பார்த்தாங்களோ, நீ யாருடா, நீ ஆடு மேய்க்கிறவன், நீ எங்கடா போர் முகத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னது கூட நம்மளை பார்ப்பாங்க. ஆனால் நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் இந்த வார்த்தைகள் தான் நம்மளை தூக்கி நிறுத்தும். அதுக்குத்தான் அவர் பேசுறாரு. அதை வந்து மற்ற மனிதர்கள் நிமித்தம் சூழ்நிலை நிமித்தம் சோர்ந்து போகும்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு திட்டங்கள், தீர்க்க தரிசனங்கள், தரிசனங்கள் மற்றும் சொப்பனங்கள் தான் நம்மை ஆற்றி தேற்றி திடப்படுத்தும். நாம் ஊழியத்தின் பாதையில் செல்லும் போது, விசுவாசத்தில் கர்த்தரால் பயிற்றுவிக்கப்படும் போது, மற்ற மனிதர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் நம்மை விமர்சனம் செய்வார்கள், நாம் தவறாக நடப்பதாக சொல்வார்கள். இது நமக்கு மிகுந்த மனம் அடிவை உண்டாக்கும். இவற்றையெல்லாம் நாம் கடந்துதான் வர வேண்டும். எடுத்த உடனே பெரிய ஊழியங்கள் வந்து விடாது. சின்ன சின்ன வீட்டு கூட்டங்கள், தனி மனிதனுக்கு ஊழியம் என்றிருக்கும். அடுத்தது சிறு சிறு சபைகளில் ஊழியம் செய்யும்படி வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதார தேவைகளுக்கு கர்த்தரை தான் சார்ந்திருக்க வேண்டும். அந்த சமயத்தில் நாம் செய்யும் ஜெபங்கள், உபவாசங்கள், பொருத்தனைகள் எல்லாம் வீணாய் போகாது. அவை எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நிச்சயமாக பலன் தருவார். அந்த பலன் அப்போதைக்கு மாத்திரமல்ல, அது நமது வாழ்க்கை முழுவதும் தொடரும். நாம் மற்ற ஜனங்களுக்கு பிரசங்கிப்பதை விட கர்த்தர் நம்முடன் பேசுவதுதான் முக்கியம். நாம் கர்த்தரிடமிருந்து வேதத்தை நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ நடத்துதலை, ஆவிக்குரிய பிரமாணத்தை நாம் நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியம் செய்வதற்கு முக்கியமாக ஜனங்களை கர்த்தர் எப்படி நடத்துவார், ஏன் எப்படி நடத்துவார் என்பதை நாம் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக, தேவ ஆலோசனையாக சொல்வதற்கு இதுதான் ஆதாரம். கர்த்தருடன் நாம் நெருங்கி ஜீவித்தால் தான் நாம் தைரியமாக அதிகாரத்தோடு பேச முடியும். கர்த்தருடைய சத்தத்தை நாம் துல்லியமாக கேட்டால்தான் துல்லியமாக தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். தெளிவு இருந்தால்தான் தைரியம், அதிகாரம் வரும். பிசாசுகளை துரத்தும் போது பிசாசுகளை பார்த்து பயப்படக்கூடாது. சில சமயங்களில் பிசாசுகளை துரத்துவது சற்று கடினமாக இருக்கும். அந்த சமயத்தில் சோர்ந்து போய் விடக்கூடாது, தைரியத்தை இழந்து விடக்கூடாது. கர்த்தர் இயேசு நம்முடன் இருப்பார். அதை நினைத்து நாம் தைரியமாக ஊழியம் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் எப்படி நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து நம்மை ஊழியத்தில் ஜெயம் கொள்ள வைப்பார். ஊழியத்தில் பொறுமை மிகவும் அவசியம்.
பிரிந்து போயிருக்கும் கணவன் மனைவி, பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், மாமியார் மற்றும் மருமகளுக்கிடையே உள்ள போராட்டம், குடும்பத்தினரே உள்ள கருத்து வேற்றுமை, பணம் மற்றும் சொத்து நிமித்தம் குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகள், பொறுப்பில்லாத குடும்பத்தின் கஷ்டத்தை உணராத வாலிப பிள்ளைகள், சோம்பேறித்தனத்தினால் கஷ்டப்படும் குடும்பங்கள், கடன் மற்றும் குடிப்பழக்கத்தினால் போராடும் குடும்பங்கள், வியாதி நிமித்தம் பொருளாதார தேவை நிமித்தம் வருத்தப்படும் குடும்பங்கள், மன நோயினால் அழுத்தப்பட்டு எழும்ப முடியாமல் கிடக்கும் குடும்பங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஜனங்களுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். வெறுமனே பிரசங்கம் பண்ணுவது மாத்திரம் ஊழியம் அல்ல. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் குடும்பத்திற்கும் ஊழியம் செய்ய வேண்டும். ஏதோ நமக்கு தோன்றும் யோசனைகளை வசனங்களை சொல்லி ஊழியம் செய்துவிட முடியாது. ஒவ்வொன்றுக்கும் கர்த்தரிடம் கேட்டு அவர் சொல்லுவதை சொல்லி அவர் கற்றுக் கொடுப்பதன்படி ஊழியத்தை செய்ய வேண்டும். நம்முடைய கையை நீட்டினால் செங்கடல் 2 பிளக்குமே, வழி உண்டாகுமே. நம்முடைய கால்களை எடுத்து வைத்தால் யோர்தான் நதி 2 பிரியுமே, ஒரு குவியலாக நிற்குமே, வழி உண்டாகுமே. கண்மலையை பார்த்து பேசினால் போதும், அதிலிருந்து நீருற்று புறப்பட்டு வருமே. எப்பேற்பட்ட வியாதியும் சுகப்படுத்தலாமே, மருத்துவர்களை உயிரோடு எழுப்பலாமே, முடவர்கள் நடக்க வேண்டுமே, செவிடர்கள் கேட்க வேண்டுமே, குருடர்கள் பார்க்க வேண்டுமே, ஊமைகள் பேச வேண்டுமே, அற்புதங்களும் அதிசயங்கள் நடக்க வேண்டுமே. அதற்குத்தானே கர்த்தரின் ஊழியத்துக்கு அழைத்தார் என்று நாம் நினைக்கலாம். இவைகள் எல்லாம் எப்போது நடக்கும்? ஸ்மித் விகில்ஸ்வர்த், காத்ரின் குல்மான் ஆகியோருக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்குமா? இப்படிப்பட்ட நினைவுகளும் கேள்விகள் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும். இது ஒரு காணல் நீர் போல இருக்கும். இதோ வந்து எட்டி விடலாம் என்று நினைப்போம், அது நம்மை விட்டு போய்கொண்டே இருக்கும். இது நாம் ஊழியத்தில் வளர்வதற்கான அறிகுறி, அடையாளம். நாம் ஏற்கனவே செய்கின்ற ஊழியமே போதும் என்கிறாதபடி இன்னும் மேலான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற இந்த எண்ணம் ஊழியத்தில் நம்மை உந்தி தள்ளும். நாம் வளருவோம். ஊழியத்தில் சவால்கள், போராட்டங்கள், சோர்வுகள் வரும்போது ஊழியத்தின் மீது ஒரு நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனை பேருக்கு விடுதலை, சுகம், ஆறுதல், வழிநடத்துதல், தெளிவு, இடம் கிடைத்துள்ளது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். எப்போதும் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் இந்த பூமியில் செய்த மகிமையான ஊழியம் இது. மோசேயும் சாமுவேலும் எலியாவும் யோசேப்பும் தானியேலும் செய்த ஊழியம் இது. அதை கர்த்தர் நம்முடைய கருத்து கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் வாழப்போவது ஒரு ஜீவிதம். ஏதோ ஒரு வேலையை பார்த்து கொண்டு குடும்பத்தை நடத்தி கொண்டு சராசரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி, உப்பாய் வெளிச்சமாய் இருக்கும்படி மேன்மையானது ஒரு ஜீவிதத்தை ஊழியத்தின் நிமித்தம் கொடுத்திருக்கிறார். அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நமக்கு வரும் வியாதிகள், வேதனைகள், நெருக்கடி, போராட்டம், இவைகளெல்லாம் கர்த்தர் அனுமதிப்பதே. இவைகளெல்லாம் நமக்கு பாடங்கள், அனுபவங்கள், நம்மை உருவாக்குவைகள். நம்முடைய சுயத்தை உடைத்து நம்மை தாழ்மையாய், எளிமையாய், பொறுமையாய் இருக்க செய்வதை. எல்லா விதமான மனிதர்களையும் எல்லா விதமான சூழ்நிலை ஏற்றுக்கொண்டு நெருக்கத்தின் இடுக்கத்தின் பாதையில் இனிவரும் நண்பர்களின் நிமித்தம் மற்ற ஜனங்களுக்கு சந்தோஷமாய் கடந்து செல்வோம். மற்ற ஜனங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குது நம்மை கொண்டு, அதை நினைச்சு பார்த்து நம்ம கடந்து செல்வோம். ஒரு ஜீவிதம், அதை கர்த்தருக்காக, நம்மை நேசிக்கும் நம் பரம தகப்பனுக்காக. நான் யோசித்தேன், ஒரு பெரிய புஸ்தகம் எழுத வேண்டிய காரியம், இதை இருக்க வேண்டியதான் போது இது அநேகருக்கு பிரயோஜனமானது. எப்பயுமே நினைச்சுக்கோங்க, எனக்கு முன்னாடி 20 பேர் இருக்கலாம், ஆனா இது எத்தனை பேருக்கு இதை எடுத்து செல்வார்னு சொல்ல முடியாது. இந்த கொரோனா வந்ததுல தீமை அதை ஆண்டவர் நன்மையா மாத்தினார். அப்படின்னா எனிபடி கேன் பிரீச், எனிபடி கேன் டூ மினிஸ்ட்ரி. யாருனாலும் ஊழியம் பண்ணலாம், எங்கிருந்தும் பேசலாம், அதை கர்த்தர் எங்கிருந்தும் பார்க்க வைக்கலாம்ன்ற மாதிரி கொண்டாந்துட்டார். நம்ம இருக்கிற இடம் போகணும், முன்னாடியெல்லாம் அப்படியே டெக்னாலஜிக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம போகணும், ஒரு இடத்துல உட்காரணும், அவர் பேசுவதை கேட்கணும். இதுதான். அடுத்து டிவி வந்துச்சு. ஒரு 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 நாள்ல ஒரு டைம்ல அந்த பிரசங்கியார் பேசுவ, அந்த நாள்ல அந்த டிவியில பார்த்தாதான் உண்டு, இல்லைன்னா இல்லைன்னு. இன்னைக்கு அப்படி இல்லை, அவங்க எங்க இருந்தாலும் எப்பனாலும் பார்க்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு பெரிய வாசலை கர்த்தர் திறந்துட்டார். ஒரு திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் கூட்ட முடியாதபடிக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடியினால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் கூட்ட முடியாதபடிக்கு. ஒரு திறந்த வாசல், யாரும் தடை பண்ண முடியாது, யாரும் தடை பண்ண முடியாது. மனுஷனை நம்பி போனோம்னா ஒரு காரியம் நடக்காது. ஏன்னா ஆண்டவர் பார்ப்பாரு, அவர் தான் ஏணி, அவர் தான் வழி. அவர்கிட்ட வராமல் மற்ற மனுஷன் தான் சரி போய் அடிபட்டு வான்னு நின்றுட்டு இருப்பாரு. அங்க போய் அதை அனுபவமா அடிபட்டு வந்த பிறகு திரும்ப பிகினிங்ல இருந்து ஏறணும். ஆண்டவர் ஆண்டவரே அழைத்து கற்றுக் கொடுத்து அந்த ஊழியத்தை செய்யும் போது நம்ம தேவைகளை எல்லாம் சந்திப்பார்.
நமக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் சந்திப்பார். அதே நேரத்தில் நம்மள மகிமையாக உருவாக்குவார். உருவாக்கி அவரை தூக்கி நிறுத்துவார். ஆண்டவர் நான் இப்படிதான் சொல்றேன், நான் இது மாதிரி தீர்க்க தரிசனம் வர வேணும் ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை போதிக்கு வசனம் வேணும், அறிவு உணர்த்து வசனம் வேணும் அப்படிலாம் அந்த 9 வரங்களை எல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சு நான் உபவாசம் இருந்து எனக்கு ஜெபிக்கல, இது வேணும் ஆண்டவர், இந்த வர வேணும், அந்த வர வேணும், எனக்கு கொடுத்துட்டு எனக்கு இந்த வரங்களை நான் கொடுத்துருக்கிறேன்னு பேசினார். கத்துக் கொடுத்தார், எல்லாத்தையும் கத்துக் கொடுத்தார். இன்னைக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளுக்கு அந்த மென்டாலிட்டி வேணும், நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி வேணும். இன்னைக்கு நிறைய பேர் பாக்குற மெச்சூரிட்டி இல்லாம ஊழியம் செய்துட்டு மெச்சூர் மைண்ட் வேணும் நமக்கு. ஒரு இம்மெச்சூரா இருக்கிறாங்க, ஒரு முதிர்ச்சி இல்லாம இருந்துட்டு ஊழியம் செய்யும் போது அவங்க எப்படி அவங்க கைட் பண்ணுவாங்க மற்றவங்களை. நான் காருக்காக ஆசைப்படுறேன் நானு அப்படின் போது நான் கார் வாங்குங்கன்னு பிரசங்கம் பண்ணுவேன். கார் இல்லையா அப்படின்னு, என்னங்க கார் இல்லையா, ஒரு கார் கூட இல்லையாங்களான்னு. அதே நான் கஷ்டப்பட்டு வந்தேன்னா, கார் இல்லைங்க, சுகம் முக்கியம். அவங்களுக்கு நல்லா சுகத்தோட இருக்கீங்களா? நான் சொல்றேன், அப்படி பணக்காரங்க வீட்டுல வேறு விதமான கஷ்டங்கள், நெருக்கடிகள். நம்ம வெளியிருந்து பாக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன, அவங்க பணம் இருக்குன்னு நினைக்கிறோம். திருப்தி கிடையாது, அதிருப்தியான ஒரு வாழ்க்கை, தூக்கம் இல்லாத வாழ்க்கை. ஒருத்தர் சொல்றாரு, நான் தூங்கி பல வருஷம் ஆகுதுன்றார். நம்ப முடியுமா அவங்களுக்கு? தூங்கவே விடாது, ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது, அவ்வளவு வேதனை. வியாதி நிமித்தம், குடும்பத்தில் உள்ள நெருக்கடி, குடும்பத்தில் உள்ள அவமானம், இந்த எல்லாம் தாங்க முடியாதபடிக்கு தூக்கம் இல்லாம உட்கார்ந்துக்கிட்டு எப்படி இருக்கும்? வெளியே இருந்து பார்க்கும்போது அவருக்கு என்னங்க, அப்பா அது 1 கோடிங்க அந்த காரு, அது 1.5 கோடிங்கன்றான். உள்ள உட்கார்ந்து இருக்கிறவருக்கு ஏசி இல்லையே, வெளியே ஏசி இருக்கு, அவருக்குள்ள ஏசி இல்ல. கார்ல ஏசி இருக்கு, அவருக்குள்ள ஏசி இல்ல. அப்ப அவருக்கு எப்படி ஊழியம் செய்வீங்க? அதெல்லாம் கடந்து வந்து ஒரு முதிர்ச்சி நமக்குள்ள இருக்கு.